மார்னிங்ப்பா. ஆன்லைன்ல இருக்கவங்களுக்கு ஆடிபிளா இருக்கா பேசுறது? ரைட். ஓகே. ஓகே, சரி, ஓகே, நம்ம பார்ப்போம். ஸோ என்ன எக்ஸாமினேஷனுக்காக இங்க வந்திருக்கீங்க? டிஆர்பி எக்ஸாமினேஷன். அப்படின்னா என்னங்க டிஆர்பி? ஓகே, எதுக்கான ரெக்யூர்மெண்டா இருக்குதுங்க? கோஆபரேட்டிவ் செக்டர். ஓகேவா? நீங்க கவனிங்க. இங்க இருக்கக்கூடிய கூட்டுறவு வங்கிகள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், சரிங்களா? கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ், சரிங்களா? நிறைய கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ் வந்து நமக்கு தெரியும். ஸோ இந்த கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ்ல இருக்கக்கூடிய எம்ப்ளாய்மெண்ட்டை ஃபில் பண்றதுக்காக ஒரு எக்ஸாமினேஷன் தான் இந்த டிஆர்பி எக்ஸாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த டிஆர்பி எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா நிறைய நிறைய விஷயங்கள் இருக்கு, சரிங்களா? ஏன்னா இப்போ ஒரு டிஸ்ட்ரிக்ட்குள்ளேயே நமக்கு நிறைய ஒரு டிஸ்ட்ரிக்ட் கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய கோஆபரேட்டிவ் பேங்க் வந்து ஒவ்வொரு ஊர்லயும், சின்ன சின்ன ஊர்கள்லயும், சின்ன சின்ன கிராமங்கள்லயும் இருக்கும், இல்லைன்னா ஒரு குட்டி டவுன்ல இருக்கும். ஸோ இந்த மாதிரியான இடங்கள்ல இருக்கக்கூடிய பேங்க்குக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸாமினேஷன் எல்லாமே நடக்கும். ஸோ இந்த எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா நாம இன்னைக்கு சேலத்துல இருக்கோம், வேற டிஸ்ட்ரிக்ட்ல போய் எழுத முடியுமான்னா தாராளமா எழுதிக்கலாம், சரிங்களா? நம்மளுக்கு எந்த டிஸ்ட்ரிக்ட் வந்து நம்ம செலக்ட் பண்றாங்களோ அந்த டிஸ்ட்ரிக்ட்ல நம்ம காம்படிஷன் பண்ணுவோம் அப்படிங்கிறது விஷயம், ரைட்டா? ஏன்னா ஒரு சில நேரங்கள்ல நாமக்கல்ல அதிகமான சீட்ஸ் வரலாம், சேலத்துல திடீர்னு அதிகமா வரலாம், திடீர்னு கிருஷ்ணகிரியில அதிகமா வரலாம். ஸோ இந்த மாதிரி டிஸ்ட்ரிக்ட் ஏற்ற மாதிரி இதனுடைய சீட்ஸ் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ நாம அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு எந்த டிஸ்ட்ரிக்ட் வந்து கம்ஃபர்டபுளா இருக்கோ, எந்த டிஸ்ட்ரிக்ட்ல நம்ம எழுதணுமோ அந்த டிஸ்ட்ரிக்ட் வச்சு நம்ம எழுதிக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம், ரைட்டா? சொல்லலாம். நெக்ஸ்ட், இங்க இருக்கக்கூடிய இதை பொறுத்த வரைக்கும் ஒர்க்கிங் கண்டிஷனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அப்படியே ப்ரெஷரா இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஒரு நேஷனலைஸ்ட் பேங்க் அளவுக்கு ரொம்ப ப்ரெஷரா இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா பெரிய லெவல்லாம் இருக்காது. ஓரளவுக்கு நீட்டான ஒர்க்கா தான் இருக்கும், சரிங்களா? பட் அந்த டெக்னிக்கலா நம்மளுடைய ஒர்க்கை மட்டும் நம்ம கரெக்டா பண்ணி வச்சுட்டு வந்துட்டோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா டெஃபினட்டா ஒரு நல்ல ஃபீல்டா இருக்கும் இந்த ஃபீல்டை கம்பேர் பார்க்கும்போது. ஸோ அதுக்கடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு சிங்கிள் ஸ்டேஜ் எக்ஸாம் தான், சரிங்களா? ஒரே ஒரு பேப்பர் தான், சரிங்களா? சிங்கிள் ஸ்டேஜ் எக்ஸாம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இப்போ ஒரு சில எக்ஸாமினேஷன்லாம் வந்து பாத்தீங்கன்னா ப்ரிலிமினரி இருக்கும், மெயின்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் இன்டர்வியூ, அந்த மாதிரி கிடையாது. ஒரே ஒரு ப்ரிலிமினரி தான், ஆப்ஜெக்டிவ் டைப்ல இருக்கும், OMR சீட்ல நமக்கு குறிக்கிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா டைரக்டா நமக்கு என்ன வந்துடும் அப்படின்னா இன்டர்வியூ வந்துடும், சரிங்களா? இன்டர்வியூ வந்துடும். ஸோ அந்த இன்டர்வியூவையும் அதுக்கடுத்து இங்க இருக்கக்கூடிய இந்த அப்ஜெக்டிவ் டைப்ல நம்ம எவ்வளவு பெர்ஃபார்ம் பண்றோம் அப்படிங்கிறத பொறுத்து நமக்கு வந்து மார்க் ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த ரேங்க் லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் எந்த டிஸ்ட்ரிக்ட்ல நம்ம எழுதுறோங்களோ அந்த டிஸ்ட்ரிக்ட் அடிப்படையா வச்சு நமக்கு வரும். எந்த டிஸ்ட்ரிக்ட்ல வந்து நம்ம இந்த எக்ஸாமினேஷன் எழுதுறோங்களோ அந்த டிஸ்ட்ரிக்டினுடைய அடிப்படையில வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க. இன்னைக்கு அந்த ரேங்க் லிஸ்ட்டை பொறுத்து இன்டர்வியூக்கு கூப்பிடுவாங்க, சரிங்களா? இப்ப 100 போஸ்டிங் இருக்குன்னா ஒரு 130 பேர் இல்ல 150 பேரை வந்து இன்டர்வியூக்கு கூப்பிடுவாங்க. இப்படி கூப்பிடும் போது என்ன நடக்கும்னா அந்த இன்டர்வியூ மார்க் பிளஸ் இதுல இருக்கக்கூடிய ப்ரிலிமினரி மார்க் இருக்கு இல்லையா? ஸோ இது ரெண்டையும் கம்பைன் பண்ணி யாரு அதிக லெவல்ல ஸ்கோர் பண்றாங்க, யாரு நிறைய மார்க் வச்சிருக்காங்க அப்படிங்கிறத வச்சு பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ரேங்க் லிஸ்ட் போடுவாங்க. இந்த விஷயம் தெரிஞ்சுக்கணும். இது மாதிரி இருக்கக்கூடிய காம்படிட்டிவ் எக்ஸாம்ல இன்டர்வியூல யாரையும் நீங்க வெளியே போங்க அப்படிலாம் சொல்ல மாட்டோம். இன்டர்வியூக்கு ஒரு மார்க் கொடுப்பாங்க, நம்ம எந்த அளவுக்கு இன்டர்வியூ பெர்ஃபார்ம் பண்றோம் அப்படிங்கிறத பார்த்துட்டு ஒரு மார்க் கொடுப்பாங்க. ஸோ அந்த மார்க் அடிப்படையில தான் என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய ரேங்க் லிஸ்ட் வந்து ரெடி ஆகும், சரியா? ரேங்க் லிஸ்ட் வந்து ரெடி ஆகும் அப்படின்னு நம்ம பாக்குறோம். ஸோ அதுக்கடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா? எத்தனை பேர் இதுல கோஆபரேட்டிவ் கோர்ஸ் படிச்சிருக்கீங்க, போயிட்டு இருக்கீங்க? எப்படி இருக்கு உங்களுக்கு? முடிச்சிட்டீங்க? நீங்க முடிச்சிட்டீங்களா? இப்பதான் கோஆபரேட்டிவ் கோர்ஸ் போயிட்டு முடிச்சிட்டீங்க? ஓகே. எப்படி இருக்கும் இந்த செக்டர்? என்னென்ன மாதிரியான விஷயங்களை பார்ப்பீங்க? கோஆபரேட்டிவ்னா நம்ம எதுல வேலை செய்வோம், எதை பத்தி பார்ப்போம்?
ஓகே. வேற இல்ல என்னென்ன மேனேஜ் பண்ணுவீங்க அந்த டிஸ்ட்ரிக்ட்ல? இப்போ கோஆபரேட்டிவ் செக்டார், நீங்க வந்து கோஆபரேட்டிவ் பேங்க்ல போய் ஒர்க் பண்ண போறோம் அப்படின்னு நம்ம சொல்றாங்க இல்லையா? சோ அந்த பேங்க் வந்து என்னென்ன வேலைகளை பார்க்கும்? லோன் கொடுப்பாங்க, ஜோல் லோன் கொடுப்பாங்க, விவசாய கடன் அந்த மாதிரியான கடன்களை கொடுப்பாங்க. வேற சுய உதவி குழுக்களுக்கு எல்லாத்துக்குமே லோன் கொடுப்பாங்க. லோன் கொடுப்பாங்க. வேற கோஆபரேட்டிவ் வேற என்ன செய்வாங்க? கோஆபரேட்டிவ் நம்ம வந்து ஒரு பேங்க் மாதிரி செயல்படுவாங்க. நம்ம பணத்தை போட்டு வச்சுக்கலாம், வேணும்னா கடனை வாங்கிக்கலாம். அந்த மாதிரியான வேலைகளை செய்வோம். நிறைய அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ற மாதிரி இருக்கும். எக்கச்சக்கமா அரசாங்கத்துல இருந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா விவசாயிகளுக்கு கடன் கொடுக்க சொல்லுவாங்க. அந்த கடனை கொடுக்கறதா இருக்கட்டும். மொத்த பேங்க்குக்கும் கோஆபரேட்டிவ்க்கும் என்னங்க வித்தியாசம்? மொத்த பேங்க் இருக்காங்க. இப்போ ஒரு எஸ்பிஐ இருக்காங்க, ஒரு இந்தியன் பேங்க் இருக்காங்க, இந்தியன் ஓவர்சீஸ் இருக்காங்க. இவங்களும் என்ன செய்யறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா கடன் கொடுக்குறாங்க, டெபாசிட் பண்றாங்க. ஆனா கோஆபரேட்டிவ்க்கு அவங்களுக்கு என்ன வித்தியாசங்க? ஓகே. எல்லாருமே அந்த வேலையை செய்வாங்களே. ஸோ இங்க இருக்கக்கூடிய மொத்த பேங்க்ஸை கம்பேர் பண்ணும்போது கோஆபரேட்டிவ் பேங்க்ல வந்து இன்ட்ரெஸ்ட் ரொம்ப கம்மியா இருக்கும். வட்டி விகிதம் ரொம்ப கம்மி தான் இல்லையா? வட்டி விகிதம் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. இன்னொன்று வந்து பாத்தீங்க அப்படின்னா மானியங்கள் வழங்கப்படும். வெறுமனே கோஆபரேட்டிவ் வந்து பாத்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா கடன் கொடுக்கறது மட்டும் கிடையாது. ஒவ்வொரு கோஆபரேட்டிவ் சொசைட்டில தான் உங்களுக்கு என்ன போகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா விவசாயிகளுக்கு வரக்கூடிய மானிய உரங்கள் இங்கிருந்து தான் போகும். கரெக்டா? சப்சிடி இது அங்கிருந்து தான் கொடுக்கும். இப்போ விவசாய பொருட்கள் ஏதாவது வருது அப்படின்னா, ஒரு டிராக்டர் வருது, ஒரு டில்லர் வருது, ஒரு ட்ரோன் டெக்னாலஜி வருதுன்னா அந்த டெக்னாலஜி எல்லாமே எங்கிருந்து சப்ளை ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கோஆபரேட்டிவ்ல இருந்தா விவசாயிகள்கிட்ட போகும். புரியுதா என்ன சொல்றேன்னு? பார்த்துருக்கீங்கல்ல, நீங்க படிப்பீங்களே அந்த விஷயத்த. நீங்க உள்ள போய் கோஆபரேட்டிவ் செக்டர்ல பார்க்கும்போது இதெல்லாம் அவங்களுடைய ஃபங்க்ஷன்ஸ். ஓகேவா? சோ இப்போ இதுக்குள்ளதான் நீங்க ஒர்க் பண்ண போறீங்க. சரியா? பெரிய லெவல்ல இந்த கோஆபரேட்டிவ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா பெரும்பாலும் ரூரல் ஏரியாஸ்ல இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரீஸ், சின்ன சின்ன குறு நிறுவனங்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சின்ன சின்ன தொழில் கடன்கள் அதெல்லாம் கொடுப்போம். அதுக்கடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா பெரிய லெவல்ல அதிக லெவல்ல வேளாண் வளர்ச்சிக்காக இது பண்ணுவாங்க. சரிங்களா? வேளாண்மையினுடைய வளர்ச்சிக்காக, அக்ரிகல்ச்சர்னுடைய வளர்ச்சிக்காக என்னென்ன தேவையோ அது எல்லாத்தையுமே நம்ம இங்க இருந்து கொடுப்போம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க. ரைட்? அதுதான் கோஆபரேட்டிவ் சொசைட்டினுடைய முக்கியமான வேலை. அது ஒரு பக்கம். கோஆபரேட்டிவ் இதுக்குள்ளதான் நம்ம ஒர்க் பண்ண போறோம். கோஆபரேட்டிவ் சொசைட்டி ஏன் முக்கியம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரூரல் டெவலப்மெண்ட். சரிங்களா? ஊரக பகுதிகளினுடைய வளர்ச்சி. சில கோஆபரேட்டிவ் சொசைட்டில வந்து பாத்தீங்க அப்படின்னா நபார்டினுடைய கட்டுப்பாட்டுல இருக்கும். ஓகேவா? ஒரு சில கோஆபரேட்டிவ் சொசைட்டி டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய கோஆபரேட்டிவ் சொசைட்டி எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆர்பிஐனுடைய ஸ்டேட் கோஆபரேட்டிவ் சொசைட்டி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அர்பன் கோஆபரேட்டிவ் சொசைட்டி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த சொசைட்டிலாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆர்பிஐனுடைய டைரக்ட் கண்ட்ரோல் கீழே வரும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். பேங்கிங் சிஸ்டம் கீழே, கோஆபரேட்டிவ் பேங்கிங் கீழே அதெல்லாம் நீங்க பார்ப்பீங்க. ஸோ இந்த மாதிரியான இது இப்படிதான் ஒரு ஸ்ட்ரக்சர். ஸோ இப்ப வரக்கூடிய நோட்டிபிகேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா டிஸ்ட்ரிக்ட் கோஆபரேட்டிவ்க்கும் இருக்கும், அர்பன் கோஆபரேட்டிவ்க்கும் இருக்கும், அது மட்டும் இல்லாம இங்க இருக்கக்கூடிய ஸ்டேட் லெவல் கோஆபரேட்டிவ்க்கும் இருக்கும். சரிங்களா? ஓகேவா? மேக்சிமம் ஆஃப் தி வேகன்சி, அதிகப்படியான வேகன்சி எதுல வரும்னா டிஸ்ட்ரிக்ட் கோஆபரேட்டிவ்ல தான் நமக்கு வரும் அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். ஏன்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டும் ஒவ்வொரு வேகன்சி கொடுத்துருப்பாங்க அப்படிங்கிற விஷயம் நம்ம பார்க்கிறோம். ஸோ இதெல்லாம் விஷயம். ஸோ அதுக்கடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய இந்த செக்டாருக்குள்ளதான் நம்ம ஒர்க் பண்ண போறோம். அப்படிதான் இருக்க போகுது. ரைட்டா? ரைட். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் எக்ஸாமினேஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா முன்னாடியே சொன்ன மாதிரி அப்ஜெக்டிவ் டைப்பா தான் இருக்கு. அப்ஜெக்டிவ் டைப் அப்படிங்கும்போது ஸோ கோஆபரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா முன்னாடி சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் கோஆபரேட்டிவ் ரிலேட்டடான ஒரு 4 சப்ஜெக்ட், மெயினா 3 சப்ஜெக்ட். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா கோஆபரேட்டிவ் மேனேஜ்மெண்ட், கூட்டுறவு மேலாண்மை. ரெண்டாவது இங்க இருக்கக்கூடிய கோஆபரேட்டிவ் கிரெடிட் அண்ட் பேங்கிங் அப்படின்னு நம்ம சொல்லலாம். கூட்டுறவு கடன் மற்றும் வங்கி. சரிங்களா? வங்கி சேவைகள் தொடர்பான விஷயங்கள். ஸோ அதுக்கடுத்து என்ன செய்வோம் அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய கோஆபரேட்டிவ் அக்கௌண்டிங் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? அங்க இருக்கக்கூடிய கோஆபரேட்டிவ் அக்கௌண்டிங் பத்தி பார்ப்போம். அதுக்கடுத்து கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன். இந்த கோஆபரேட்டிவ் சொசைட்டிக்குள்ள எப்படி இந்த கம்ப்யூட்டர்ஸ் எல்லாம் கொண்டு வரோம், இந்த மைக்ரோசாஃப்ட் இதெல்லாம் இருக்கு இல்லையா, எம்எஸ் ஆஃபீஸ் அப்படின்னு நம்ம பாக்குறோம் இல்லையா. ஸோ அதனுடைய பேசிக்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அதுக்கடுத்து ஜெனரல் ஸ்டடிஸ். ஸோ அதுக்கடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தமிழ் இருக்கும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா கோஆபரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்துல கூட்டுறவு மேலாண்மை அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் எப்படி பார்ப்போம் அப்படின்னா
இந்த கூட்டுறவு சங்கங்கள் எங்கிருந்து ஆரம்பிக்கிறாங்க? கூட்டுறவு சங்கங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து தமிழ்நாட்டுலாம் ஃபர்ஸ்ட் இந்தியாவிலாம் ஆரம்பிக்கப்படலை, வெளிநாடுகள்ல ஆரம்பிச்சு லண்டன்ல தான் பெரிய லெவல்ல அது ஒரு ஸ்ட்ரக்சருக்கு வந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா இந்தியாவில் அந்த கூட்டுறவு சங்கங்கள் தொடங்கப்பட்டு அந்த இதா போகுது. ஸோ அதுக்கடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டுல அந்த கூட்டுறவு சங்கங்களினுடைய வளர்ச்சி எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். ஸோ அதுக்கடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கோஆபரேட்டிவ் சொசைட்டி ரிலேட்டடான கான்செப்ட்லாம் என்ன இருக்கு, என்னென்ன தியரி எல்லாம் இது ரிலேட்டடா வச்சிருக்காங்க, அந்த விஷயம். ஸோ அதுக்கடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கோஆபரேட்டிவ் சொசைட்டி தமிழ்நாட்டுல எப்படி இருக்கு, இந்தியாவில் எப்படி இருக்கு, இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கோஆபரேட்டிவ் சொசைட்டி ரிலேட்டடான சட்டங்கள் என்ன, ஓகேவா, எந்த மாதிரியான பணிகளை இந்த கோஆபரேட்டிவ் சொசைட்டி செய்யுது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம படிச்சோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அது இந்த கூட்டுறவு சங்க மேலாண்மை கீழே வந்துடும். சரிங்களா, கோஆபரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் கீழே வரும். ஸோ அதுக்கடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய கோஆபரேட்டிவ் கிரெடிட் அண்ட் பேங்கிங் அப்படின்னு நம்ம பார்க்கலாம், கூட்டுறவு கடன் மற்றும் வங்கி சேவை. ஸோ அந்த கூட்டுறவு கடன்களை பொறுத்த வரைக்கும் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி என்னென்ன வகையான கடன்கள் இருக்கு, எப்படி கடனை கொடுக்குறாங்க, ஸோ அந்த கடன் ஏன் கொடுக்குறாங்க, அதை எப்படி நம்ம ரெக்கவர் பண்றோம், ஸோ அது தொடர்பான சட்டங்கள்லாம் என்ன இருக்கு, ஓகேவா. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை பார்க்கறது தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கோஆபரேட்டிவ் கிரெடிட் அப்படிங்கிற நம்ம. ஸோ அதுக்கு கோஆபரேட்டிவ் பேங்கிங் அப்படின்னு நம்ம பார்க்கலாம், கூட்டுறவு வங்கியல். கூட்டுறவு வங்கியல் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் இந்த கூட்டுறவு சங்கங்கள் எப்படி ஒரு வங்கியாக செயல்படும், ஸோ அதை யாரு கட்டுப்படுத்துறா, அது தொடர்பான சட்டங்கள்லாம் என்ன இருக்கு, ஓகேவா. அதுக்கடுத்து இங்க இருக்கக்கூடிய ஜென்ரலா இருக்கக்கூடிய பேங்கிங் சிஸ்டம் அப்படின்னு நம்ம பார்க்கக்கூடிய வங்கிகளை பத்தி சில விஷயங்கள் பார்ப்போம். ஸோ அதை பத்தி ஸோ அதுக்கடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த கூட்டுறவு சங்கங்கள் தொடர்பான விஷயங்களை எப்படி இந்த கணினியை பயன்படுத்துறோம் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் கொஞ்சம் வரும். ஸோ அதுக்கடுத்து பேசிக்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்படின்னு நம்ம சொல்லலாம், ஒரு கம்ப்யூட்டர் தொடர்பான விஷயங்கள். எம்எஸ் ஆஃபீஸ் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய அந்த மைக்ரோசாஃப்ட் இருக்கு இல்லையா, மைக்ரோசாஃப்டை எப்படி நம்ம பயன்படுத்தணும், அதுல என்னென்ன பேசிக்ஸ் இருக்கு, ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் அங்க. ஸோ அதுக்கடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு கோஆபரேட்டிவ் அக்கௌண்டிங் நமக்கு வரும். கோஆபரேட்டிவ் அக்கௌண்டிங் பொறுத்த வரைக்கும் அந்த வரவு செலவு கணக்குகள்லாம் எப்படி இருக்கு, எப்படி நம்ம அந்த டேலி பண்ணுவோம் இல்லையா, அக்கௌண்ட்ஸ் பார்த்து டேலி பண்ணுவோம் இல்லையா, ஸோ அந்த விஷயங்கள்லாம் எப்படி அங்க கொண்டு வரப்படுது, ஸோ அதுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம், அதுக்கு என்ன மெத்தட் யூஸ் பண்ணுவோம், ஐ மீன் இது எல்லாமே சமூகமாரெல்லாம் அங்க கொடுக்க மாட்டாங்க, ஓகேவா. அங்க சமூகமாரெல்லாம் பெருசா கொடுக்க மாட்டாங்க, கொடுத்ததில்லை, இது வரைக்கும் கொடுத்ததே கிடையாது. எப்படி கொடுப்பாங்க அப்படின்னா ஃபேக்டா தான் கொடுப்பாங்க, இல்லைன்னா தியரி ஓரியன்டா கொடுப்பாங்க. அதை மட்டும் நம்ம கரெக்டா பாத்துங்களாவே போதும், பேசிக்ஸ் மட்டும் பாத்துங்களாவே போதும். ஸோ அதுக்கடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம என்ன பாக்குறோம் அப்படின்னா இது ஒரு சைடு இருக்கு. ரெண்டாவது ஓகே, இது வந்து கோர் பேப்பர் ஓரளவுக்கு ஈஸி தான், ஏன்னா இது ரிலேட்டடா நம்ம ஒரு டிப்ளமோ கோர்ஸ் படிச்சிருக்கோம், அங்க எக்ஸாம் எழுதியிருக்கோம், அது ரிலேட்டடா நம்மளுக்கு நிறைய விஷயம் தெரியும்னா அது சிம்பிள் தான். ஸோ அதுக்கடுத்து ரொம்ப முக்கியமானதை நம்ம எதை பாக்குறோம் அப்படின்னா ஜெனரல் ஸ்டடிஸ். ஜெனரல் ஸ்டடிஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு கோஆபரேட்டிவ் மேனேஜ்மெண்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப எலாபரேட் ஆனது, சரிங்களா, ரொம்ப பெருசு, ஓகேவா. ஏன்னா இந்த கேட்க போறது மார்க் எனவே ரொம்ப கம்மி தான், ரொம்ப குறைவான மார்க் தான் கேட்க போறாங்க. டிஎன்பிசியில இருக்கக்கூடிய அல்லது ஒரு டிஎன்பிசி தான் பெரும்பாலும் டிஎன்பிசியில இருக்கக்கூடிய சிலபஸ் வந்து உங்களுக்கு அப்படியே இங்க அப்ளை ஆகும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம், ரைட்டா. ஸோ அந்த அளவுக்கு நம்ம ரொம்ப கான்செப்ட் ஓரியன்டா தெரிஞ்சுக்கணுமா அப்படின்னு கேட்டா கிடையாது, அந்த அளவுக்குலாம் தேவையில்ல, பட் தெரிஞ்சுக்கணும், நல்லாவே தெரிஞ்சுக்கணும். உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா சயின்ஸ் உங்களுக்கு வந்துடும், ஃபர்ஸ்ட் டாபிக் சயின்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி 4மே வரும் உங்களுக்கு. ரெண்டாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ் வரும், சரிங்களா, அந்த பொது அறிவு சார்ந்த நடப்பு நிகழ்வுகள். கொஸ்டின் பேப்பர்ல இந்த நடப்பு நிகழ்வுகள் தொடர்பான கேள்விகள் அதிகமா வருமா அப்படின்னு கேட்டா பத்தது இல்லை, பெருசாலாம் வராது, ஒரு 4 கேள்வி 3 கேள்வி வரும், சரிங்களா, அதுவே பெரிய விஷயமா இருக்கும். ஸோ அதுக்கடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய ஜாகிரபி, ஸோ அதுக்கடுத்து ஹிஸ்டரி, சரிங்களா. அதுக்கடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்திய ஆட்சியல் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய இந்தியன் பாலிட்டி உங்களுக்கு வரும். ஸோ அதுக்கடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்தியன் எக்கனாமி, சரிங்களா. இந்த இந்தியன் எக்கனாமியை பொறுத்த வரைக்கும் நம்ம கோஆபரேட்டிவ் படிக்கிறோம் இல்லையா, பேங்கிங் படிக்கிறோம், கோஆபரேட்டிவ் படிக்கிறோம், அங்கேயே 5 இயர் பிளான் எல்லாம் படிப்போம். ஸோ அது இதுவும் கொஞ்சம் மிங்கிள் ஆகி வரும், மொத்த சப்ஜெக்டோட பெரிய லெவலில் இது வந்து மிங்கிள் ஆகாது கோஆபரேட்டிவ்ல படிக்கிறது. பட் எக்கனாமியில படிக்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு மிங்கிள் ஆகும் அப்படின்னு நான் பாக்குறோம். ஸோ அதுக்கடுத்து வந்து பாத்தீங்க கேட்டீங்கன்னா இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட், இந்திய சுதந்திர போராட்டம் இருக்கு இல்லையா, ஸோ அதை பத்தி படிப்போம், இந்திய தேசிய இயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கடுத்து கடைசியா உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய மென்டல் எபிலிட்டி அண்ட் ஆப்டிடியூட் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய மேக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம், சரிங்களா. அங்க இருக்கக்கூடிய இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஜெனரல் ஸ்டடிஸை பொறுத்த வரைக்கும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. பெரிய லெவல்ல கான்செப்ட் ஓரியன்டா நமக்கு கேட்க மாட்டான், டிஆர்பியை பொறுத்த வரைக்கும் பெரிய லெவல்ல கான்செப்ட் ஓரியன்டாலாம் கேட்க மாட்டான், ஃபேக்ட் தான். ஒன் மார்க் இருக்கு இல்லையா, ஸோ அந்த ஒரு விஷயம் கொடுத்துட்டு அது என்ன இது என்ன அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் மட்டும்தான் கேட்பான், பெரும்பாலும் அது மாதிரியான விஷயங்களை கரெக்டா பார்த்து.
ஸோ எல்லாத்தையும் ரொம்ப டெப்தா தெரிஞ்சுக்கணும் அதெல்லாம் தேவை கிடையாது. இதை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எப்படி பாக்குறோம் அப்படின்னா மேலோட்டமா, பட் எல்லா டாபிக்கை பத்தியும் ஐடியா வேணும். ஓகேவா? எல்லா எப்படி சொல்றதுன்னா, ஒரு சிலர் என்ன செய்வாங்கன்னா சயின்ஸ் அவாய்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. திடீர்னு அந்த டைம் பாத்தீங்கன்னா ஒரு 8 கேள்வி சயின்ஸ்ல இருந்து கேட்டு வச்சிருவாங்க. ஓகேவா? ஸோ அந்த மாதிரிலாம் நடக்காம முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா, சிலபஸ்ல இருக்கக்கூடிய டாபிக் அட்லீஸ்ட் கொஞ்சம் நாச்சும் ஒரு ஐடியாவை எடுத்துட்டு போறது ரொம்பவுமே நல்லது. ஏன்னா அப்படி பண்ணும்போது தான் என்ன நடக்கும் அப்படின்னா, நம்மளுக்கு அதை வந்து கொஸ்டின் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஒரு சப்ஜெக்ட் நம்ம ஒட்டுமொத்தமா ஒதுக்கும் போது என்ன ஆகுதுன்னா, டக்குன்னு அந்த சப்ஜெக்ட்ல ஒரு 10 கேள்வி கேட்டோம்னா மாட்டிக்கும். புரியுதா என்ன சொல்றேன்னு? அது ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்கடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா தமிழ். ஓகேவா? தமிழை பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபுல்லாவே பாக்குற மாதிரி இருக்கும். தமிழை பொறுத்த வரைக்கும் அப்படியே ஸ்கூல் புக்ஸ் வைஸ் படிக்கணுமா அப்படின்னு கேட்டா கிடையாது. இதுலயே என்ன பண்ணிருக்கான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சில டாபிக்ஸ் எல்லாம் நம்ம கொடுத்துருக்கான். சரிங்களா? சில டாபிக்ஸ் எல்லாம் வந்து பிரிச்சு கொடுத்துருக்கான். டிஎன்பிசி மாதிரி ரொம்ப அதிகமா கொடுத்துருக்கானா அப்படின்னு கேட்டா கிடையாது. ஓரளவுக்கு மீடியமா தான் கொடுத்துருக்கான். சின்ன டாபிக்ஸ் மட்டும்தான் இதுல கொடுத்துருக்கான் அப்படிங்கிறத நாம் பாக்குறோம். ஸோ இந்த டாபிக்ஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா பெரிய லெவல்ல எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இலக்கணம் தொடர்பானது கிடையாது. இலக்கணம் கிடையாது இல்ல உங்களுக்கு. தெரியல, இலக்கணம் வந்து இதுல கொடுக்கல, ஏன் கொடுக்கல அப்படின்லாம் தெரியல. ஆனா இலக்கணம் வந்து நம்மளுக்கு சிலபஸ்ல கவர் பண்ணல. பெரும்பாலும் எப்படி இருக்கு அப்படின்னா, சங்க இலக்கியங்கள்ல இருந்து இப்ப வரைக்கும் இருக்கக்கூடிய இலக்கிய பகுதி ஒண்ணு கொடுத்துருக்கு. ரெண்டாவது இந்த தமிழ் அறிஞர்களின் தொண்டு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்க, நிறைய தமிழ் அறிஞர்கள் வந்து தமிழ் மொழியினுடைய வளர்ச்சிக்காக என்னென்ன விஷயங்கள் பண்ணாங்க அப்படிங்கக்கூடிய ஒரு பார்ட் இருக்கு இல்லையா? சோ அந்த பார்ட். இந்த ரெண்டு விஷயத்தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இதுல பெரும்பான்மையா கொடுத்துருக்கான். சரிங்களா? நமக்கு வந்து தமிழ் சிலபஸ்ல அது மட்டும்தான் கொடுத்துருக்கான். ஸோ ஈஸியா கவர் பண்ணிடலாம். நம்ம வந்து ஒரு 6th to 12th வரையிலும் ஸ்கூல் புக்ஸ் எல்லாமே படிக்கணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படிலாம் கிடையாது. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய இதுதான் சிலபஸ். சிங்கிள் ஸ்டேஜ் எக்ஸாமினேஷன் தான், அதையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சிங்கிள் ஸ்டேஜ் எக்ஸாமினேஷன் தான், OMR டைப் தான். ஓகேவா? ஸோ அது ரொம்ப டவுட் இருக்கா? கேட்கணும்னு நினைக்கிறீங்களா? ஓகே, லைக் ஸோ அதுக்கடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய கோஆபரேட்டிவ்ஸ், இந்த கோஆபரேட்டிவ்ஸ் பேப்பர் 4 பேப்பர் இருக்கு இல்லையா, 4 சப்ஜெக்ட் இருக்கு இல்லையா? ஸோ அந்த 4 சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் தெரிஞ்சுக்கோங்க. ரொம்ப அப்படியே டெப்தா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அது உங்களுடைய கோர். ஓகேவா? ஸோ அந்த கோஆபரேட்டிவ்ல எந்த அளவுக்கு உங்களுக்கு நாலேஜ் இருக்கு அப்படிங்கிறத கண்டிப்பா டெஸ்ட் பண்ணுவாங்க. நிறைய ஃபேக்சுவல் ஓரியன்டா கேட்பாங்க. இல்ல ஏதாவது ஒரு முக்கியமான சட்டங்கள் பாத்தீங்கன்னா அந்த சட்டங்களை ரெகுலேஷன் ஆக்ட்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, ஒழுங்குமுறை சட்டங்கள்லாம் இருக்கு இல்லையா? ஸோ அந்த ஒழுங்குமுறை சட்டத்துல இருக்கக்கூடிய முக்கியமான பகுதிகள் அல்லனா அதுல இருக்கக்கூடிய சட்டங்கள் தொடர்பான விஷயங்களை கண்டிப்பா கேட்டிருக்காங்க இதுக்கு முன்னாடி. சரிங்களா? ரொம்ப டெப்தாவே கேட்கறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகம். ஸோ அதனால நீங்க அதை கொஞ்சம் நல்லா டெப்தா பாக்குற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜெனரல் ஸ்டடிஸ். இங்க இருக்கக்கூடிய டிஎன்பிசிக்குன்னு நம்ம சொல்றோம் இல்லையா? ஸோ அந்த ஜெனரல் ஸ்டடிஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப டெப்தா பார்க்கணுங்கிற அவசியம் கிடையாது. பேசிக்ஸ் ஆனா பக்காவா தெரிஞ்சிருக்கணும். எல்லாத்த பத்தியும் பேசிக்ஸ் தெரிஞ்சிருக்கணும். இதுக்கு முன்னாடி கேட்ட கொஸ்டின் பேப்பர் எல்லாமே அந்த பேசிக்ஸை ரிலே பண்ணி தான் இருக்கு. ஸோ அதுக்கடுத்து தமிழை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க கேட்டீங்கன்னா ரொம்ப அதிக லெவல்ல ரொம்ப படிக்கணும் அப்படிங்கிறத தவிர்த்து சிலபஸ்ல உங்களுக்கு என்னென்ன டாபிக் கவர் பண்ணி கொடுத்துருக்கானோ அந்த டாபிக் பத்தினா நல்ல ஐடியா வேணும். ஓகேவா? பக்காவான ஐடியா வந்து அந்த டாபிக்ல இருந்து நீங்க எடுத்துட்டு போனீங்க அப்படின்னா கரெக்டா இருக்கும். சரியா? ஸோ இதுதான் விஷயம். இப்பதான் நீங்க ப்ரிப்பேர் பண்ணும்போது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஒரு சைடு மட்டும் நான் நல்லா படிக்கிறேன், இன்னொரு சைடு வந்து எனக்கு வராது, இல்ல இன்னொரு சைடு இல்லாமே நான் கிளியர் பண்ணிடுவேன் அப்படிங்கிற மனநிலைமை வந்து இருக்கக்கூடாது. கோஆபரேட்டிவ் எல்லாம் படிச்சிடலாமா, இல்ல அது கஷ்டமா இருக்குமா? 4 பேப்பர் கோஆபரேட்டிவ் படிக்கிறீங்க, அது எப்படி இருக்குங்க? கஷ்டமா இருக்கும்? நீங்க படிக்கும்போது நீங்க படிச்சிருக்கீங்க, அந்த கோர்ஸ் முடிச்சிருக்கீங்க, கஷ்டமா இருக்குங்களா இல்ல ஈஸியா தான் இருக்குமா? படிச்சிடலாமா? மேனேஜ் பண்ணிடலாம்? ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிடலாம். மற்றவங்களுக்கு படிச்சா ஈஸி தான். ஓகேவா? அதுவுமே அதை தெரிஞ்சுக்கோ. கொஸ்டின் எப்பவுமே எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா குத்து மதிப்பா ஒரு விஷயத்துல இருந்தெல்லாம் கொஸ்டின் கேட்க மாட்டாங்க. சும்மா ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு அப்படின்னா அந்த விஷயத்தான் கேட்க மாட்டாங்க. கொஸ்டின் எப்பவுமே எந்த ஏரியாவில் இருக்குன்னா அந்த பர்டிகுலர் ஏரியாவினால அல்லது அந்த ஒரு டாபிக்னால இல்ல அந்த ஒரு பர்சன்னால பெரிய லெவல்ல இம்பாக்ட் ஏற்பட்டிருக்கும். ஏன்னா பெரிய லெவல்ல அந்த தியரி வந்து இன்னைக்கு வரைக்கும் இம்ப்ளிமெண்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரியான இருக்கக்கூடிய ஏரியாஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப முக்கியம். அதுல இருந்துதான் அதிகப்படியான கேள்விகள். அது முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. எப்பவுமே எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் அதாங்க விஷயம்.
கண்டிப்பா அதை வந்து கேள்வி வரும். ஸோ அதுக்கடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கோஆபரேட்டிவ் இதை பொறுத்த வரைக்கும் நீங்க என்ன பண்ணிக்கோங்கன்னா, நமக்கு அப்போ கோஆபரேட்டிவ் மேனேஜ்மெண்ட்ல கொடுக்கும்போது நமக்கு புக்கு கொடுத்துருப்பாங்க இல்லையா, அந்த புக்கை ஒரு ரெஃபரன்ஸ்க்கு வச்சுக்கோங்க. இல்லைங்க எனக்கு வந்து டைம் இருக்கு, என்னால் அதை படிக்க முடியும் அப்படின்னா தாராளமா நீங்க படிக்கலாம். அல்லது நம்மளுடைய மெட்டீரியல் கொடுப்பாங்க உங்களுக்கு, சரிங்களா, கோஆபரேட்டிவ் ரிலேட்டடான மெட்டீரியல் கொடுப்பாங்க, அதை ஃபாலோ பண்ணீங்களா கூட ஓகே தான். அண்ட் முடிஞ்ச அளவுக்கு இதுல உங்களால எவ்வளோ டெஸ்ட் எழுத முடியுமோ அவ்வளோ டெஸ்ட் எழுதுங்க. ஓகேவா, ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு சைடு படிக்கிறீங்க, நம்ம படிக்கிறது கரெக்டா தான் படிக்கிறாங்களா இல்லையா அப்படிங்கக்கூடிய ஒரு கொஸ்டின் இருக்கு இல்லையா. ஸோ அந்த கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் வந்து நீங்க எழுதி பார்த்தீங்கன்னா மட்டும்தான் தெரியும். சப்போஸ் நீங்க எழுதி பார்க்கும்போது ஏதாவது சிக்கல் வருது, ஏதாவது பிரச்சனையா ஆகுதுன்னா அதை மறுபடியும் ரெஃபர் பண்ணியோ இல்லை அது ஏதாவது எப்படி ஏன் நம்ம அது தப்பு பண்றோம் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயங்களை நம்ம கற்றுக்கலாம். அண்ட் நம்ம படிக்கிறத விட டெஸ்ட் எழுதுறது கொஞ்சம் முக்கியம். ஏன்னா படிக்கும் போது நமக்கு வந்து எல்லாமே ஞாபகம் இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனா டெஸ்ட் எழுதும் போது சில விஷயங்கள் மறந்த மாதிரி இருக்கும். இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம படிக்கும் போது சில விஷயங்களை நம்ம நோட் பண்ணி இருக்க மாட்டோம். டக்குன்னு அந்த விஷயங்கள் டெஸ்ட்ல வரும்போது ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இது பண்ணிப்போம். திரும்பவும் சொல்றேன், இது சிங்கிள் ஸ்டேஜ் எக்ஸாம், ஒவ்வொரு கொஸ்டினும் முக்கியம், ஒவ்வொரு கொஸ்டினும் ரொம்ப முக்கியம். அதுதான் இங்க விஷயமே, சரிங்களா. ஒவ்வொரு கொஸ்டினும் இங்க முக்கியம். ஸோ அதனால வந்து அது மாதிரி பார்த்துக்கோங்க, ரைட்டா. ஸோ அதுக்கடுத்து இந்த சைடு வரக்கூடிய ஜெனரல் ஸ்டடீஸை பொறுத்த வரைக்கும் எப்படி ஸ்ட்ராட்டஜி பண்ணிக்கோங்கன்னா, பேசிக்ஸ் எல்லாம் படிச்சிருங்க. பேசிக்ஸ் எப்படி நம்ம நடத்துவோம், எல்லா பேசிக்ஸ் எல்லா சப்ஜெக்டும் நடத்துவோம். ஸோ அதனுடைய பேசிக்ஸ் வந்து பக்காவா படிச்சுக்கோங்க, சரிங்களா. அதுதான் ரொம்ப முக்கியம். பேசிக்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுதான். அண்ட் சிலபஸை கவர் பண்ற மாதிரி நடத்துறது மேக்ஸிமம் எல்லாமே சிலபஸை கவர் பண்ணி தான் நடத்துவோம். ஸோ உங்களுடைய சிலபஸ் வந்து கவர் பண்ணிடும். ஓகேவா. ஏதாவது ஒரு பர்டிகுலர் டாபிக்ல ஒரு பாலிட்டி இருக்கு அப்படின்னா பாலிட்டியில அங்க ஏதாவது ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்கன்னா அந்த வார்த்தையை பத்தி ஐடியாவே தெரியாம போகக்கூடாது, சரிங்களா. ஸோ அதை என்ன பண்ணிக்கணும்னா நம்ம அதை பத்தி தெரிஞ்சுக்கணும். ஓகேவா. ஸோ அதுதான் அந்த விஷயம், அதுதான் அந்த ஸ்ட்ராட்டஜி, சரியா. அதை மட்டும் போங்க. அதுக்கடுத்து தமிழும் அப்படிதான், சரிங்களா. தமிழும் அப்படிதான். ஸோ அதை மட்டும் வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து பெருசாலாம் ஒன்றும் இல்லை, சரியா. முடிஞ்ச அளவுக்கு கன்சிஸ்டண்டா படிச்சீங்கன்னா இங்க கிளியர் பண்ணிடலாம். ஓகேவா. திடீர்னு வந்து நான் ஒரு 10 நாள் படிச்சிருவேன், நான் கிளியர் பண்ணிடுவேன், அது எந்த அளவுக்கு சக்சஸ்ஃபுல்லா இருக்கும் அது தெரியாது. இன்னும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் கொடுக்கல, கரெக்ட். நோட்டிபிகேஷன் கொடுக்கல. நோட்டிபிகேஷன் கொடுத்தாலும் எப்படி ஒரு 70 இருந்து 80 நாள் நமக்கு டைம் கொடுப்போம். எக்ஸாமினேஷனுக்கு வந்து குறைஞ்சது ஒரு 70 நாள் 80 நாள் வந்து டைம் கொடுப்பான். ஸோ அதனால நீங்க என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நோட்டிபிகேஷன் வராதுக்கு முன்னாடி, ஏன்னா நோட்டிபிகேஷன் எப்போ வரும் அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் ஒரு கிளியர் கட் ஐடியா இல்லை. கொடுத்துருக்காங்க, சரிங்களா. நோட்டிபிகேஷன் வந்து நெக்ஸ்ட் மந்த், ஜூலை ஸ்டார்ட் ஆயிருச்சு, ஜூலை எண்டில் இல்லைன்னா ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட்ல ரிலீஸ் பண்ற மாதிரி பேசியிருக்காங்க. மேபி இந்த டைம்ல வரும் பட்சத்தில் உங்களுக்கு வந்து ஒரு அக்டோபர்ல இல்லைன்னா ஒரு செப்டம்பர் எண்டில் வந்து எக்ஸாம் இருக்குன்னு நம்ம வச்சு அஷ்யூம் பண்ணிப்போம். மேபி அந்த டைம்ல நமக்கு வரும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த டைமை நீங்க கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணணும். அண்ட் வேலையும் நிறைய இருக்கு, ஏன்னா நிறைய டாபிக்ஸ் வந்து கவர் பண்ற மாதிரி நமக்கு வந்து வேலை நிறைய இருக்கு. ஓகேவா. ஸோ அதனால கொஞ்சம் பிளான் பண்ணி கவர் பண்ணிக்கணும். ஓகேவா. என்ன சொல்லலாம், முடிஞ்ச அளவுக்கு இங்க வைக்கக்கூடிய டெஸ்ட்டை வந்து கோஆப்ரேட் பண்ணி எழுதிக்கணும். ஓகேவா. எப்படி சொல்றேன்னா, ஒரு சில நாட்கள்ல நம்மளால நிஜமாலுமே டெஸ்ட் அட்டன் பண்ண முடியாது, ஏன்னா நம்மளுக்கு நிறைய வேற ஏதாவது ஒர்க் இருக்கலாம், இல்லைன்னா நம்மளால சிலபஸ் கவர் பண்ண முடியாம போயிருக்கலாம், இல்லைன்னா வேற எங்காவது வெளியே நம்ம போயிருப்போம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும். ஸோ அப்போ நீங்க அப்படி இன்னைக்கு ஸ்கிப் பண்ணிட்டேன் அப்படிங்கிற பட்சத்தில் அந்த கொஸ்டின் பேப்பர் எடுத்து இன்னொரு நாளைக்கு சால்வ் பண்றது ரொம்பவுமே நல்லது. புரியுதா என்ன சொல்றேன்னு. ஸோ அந்த கொஸ்டின் பேப்பர் எடுத்து சால்வ் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன் நீங்க அப்படி சால்வ் பண்றது ரொம்ப முக்கியம் அப்படின்னா, நீங்க சில விஷயங்களை கத்துப்பீங்க, ஒரு கண்டினியூட்டி இல்லாம போயிடக்கூடாது. ஓகேவா. சும்மா வரோம் நாமளும் படிக்கணும் நாமளும் அந்த வேலை இந்த எக்ஸாமுக்கு நான் சொல்லடா, எந்த எக்ஸாமுக்குமே அது செட் ஆகாது. ஓகேவா. புரியுதா ரொம்ப முக்கியம். ஸோ அதனால நாம வந்து ஒரு 2 வருஷம் 3 வருஷம் அப்படிலாம் தேவையில்லை. எக்ஸாமினேஷன் வர வரைக்கும் பக்கா கன்சிஸ்டண்டா இருக்கும், கிளியர் பண்ணிடலாம், சரியா. நம்ம போன பேட்ச் பார்த்துருக்கோம், போன பேட்ச் அப்படிதான் நடந்துச்சு. வந்தாங்க ஒரு 3 மாசம் கரெக்டா ஒர்க் பண்ணவங்க எல்லாருமே கிளியர் பண்ணாங்க, சரிங்களா. ஸோ அதனால கரெக்டா ஒர்க் பண்ணும். முடிஞ்ச அளவுக்கு டெஸ்ட் அட்டன் பண்ணுங்க, ரெகுலரா கிளாஸஸ் அட்டன் பண்ணிக்கோங்க. ஓகேவா. எனக்கு வந்து அந்த ஒரு சிலர் என்ன பண்ணக்கூடிய தப்பு என்னன்னா, கோஆபரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் கிளாஸ்லாம் ஸ்கிப் பண்ணிடுவாங்க. நீங்க வந்து அங்க டிப்ளமோவில் படிக்கக்கூடிய கோஆபரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் வேற, காம்படிட்டிவ் எக்ஸாமுக்காக படிக்கக்கூடிய கோஆபரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் வேற. ஏன்னா அங்க வந்து நீங்க அந்த புக்ல வந்து ஒரு சில டாபிக்ஸ் மட்டும் படிச்சுட்டு போனங்களா தெரியும், அங்கேயே மாட்டிக்கும். அப்படிதான் இருக்கும், சரிங்களா. அங்க இருக்கக்கூடிய எக்ஸாமினேஷன் அப்படிதான் இருக்கும். ரொம்ப ப்ரெஷரும் கிடையாது அங்க. ஓகேவா. அந்த எக்ஸாம்ல ஃபெயில் போட்டுருவாங்களா என்ன.
நான் கோஆபரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் எக்ஸாம் எழுதி எவனும் ஃபெயில் ஆகி நான் பார்த்தது இல்லை. சரி, அங்க ஒரு காலேஜை பொறுத்த வரைக்கும். பட் இங்க அப்படி கிடையாது. ஏன்னா அது கோஆபரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் நடத்தும் போது என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னா, அதுல உங்களுக்கு இம்பார்ட்டன்டான டாபிக்கை பிக் பண்ணி கொடுத்துருவாங்க. இதெல்லாம் வரலாம், இதெல்லாம். ஏன்னா எடுக்கிறவங்க வந்து ஏற்கனவே கோஆபரேட்டிவ் செக்டர்ல இல்லை காலேஜஸ்ல ஒர்க் பண்றவங்களா இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு அந்த ட்ரெண்ட் தெரியும், எப்படி அந்த கொஸ்டின் பேப்பர் ட்ரெண்ட் தெரியும். அப்போ நம்ம என்ன பண்ணிடுவாங்கன்னா, அந்த ஆக்ட் பத்தி என்ன பார்க்கணும், ஒரு ஆக்ட்னா அதுல நிறைய ப்ரொவிஷன் இருக்கும், அதுல முக்கியமா என்ன பார்க்கணும், ஸோ அந்த மாதிரி உடச்சு கொடுத்துருவாங்க. ஓகேவா? ஸோ அதன் காரணமா ஏன்னா நான் பார்த்துருக்கேன், ஜெனரல் ஸ்டடிஸ் கிளாஸ் ஓரளவுக்கு அட்டன் பண்ணுவாங்க, ஆனா அந்த சைடு இருக்க கோஆபரேட்டிவ் கிளாஸ் சுத்தமா அட்டன் பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த தப்பு பண்ணக்கூடாது. சரி, அது ரொம்ப முக்கியம். கிளாஸா அண்ணா வேற வழியே இல்லை, இன்னைக்கு நான் ஸ்கிப் பண்ணி தான் ஆகுன்னா தாராளமா ஸ்கிப் பண்ணிக்கோ. இல்லைங்க நான் வந்து சும்மா இது எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரியான மென்டாலிட்டியில இது எடுக்காது. சரிங்களா? ரெண்டாவது, இங்க என்னதான் நாங்க நடத்தினாலும் நீங்க படிக்கணும். அல்டிமேட்டா நீங்க படிக்கணும். நாங்க எவ்வளவுதான் இங்க நடத்தினாலும், எவ்வளவுதான் எல்லா பாயிண்ட்ஸும் நாங்க கம்பைல் பண்ணி சின்னதா கொடுத்தாலும் பெருசா கொடுத்தாலும் ரொம்ப டெப்தா நடத்தினாலும் அது அடுத்த விஷயம். ஏன்னா நாங்க நடத்துறது வந்து ஒரு 10 நாளைக்கு ஞாபகம் இருக்கும், இல்லை ஒரு 15 நாளைக்கு ஞாபகம் இருக்கும். ஏன்னா நிறைய டாபிக் உங்களுக்கு ஆட் ஆக ஒரு 20 நாள் கழிச்சு அது என்ன ஐடியானே தெரியாது. அதன் காரணமா என்ன பண்ணா, ஒரு ஒரு பீரியாடிக் ரீடிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இன்னைக்கு வந்து ஒரு வாரத்துல இவ்வளவு சப்ஜெக்ட் டெய்லி ஒரு நடக்குதா, போய் 1 மணி நேரம் வீட்டுல உட்காந்து திருப்பி வருது. டைமிங் என்ன 10 to 12, 10 to 1 உங்களுக்கு 10 to 12 தானே. ஸோ இங்கே முடிஞ்சா 1 மணி வரைக்கும் மேலே போய் உட்காந்து ஒரு திருப்பிருங்க. ஓகேவா? ஏன்னா அதுக்கப்புறம் மேபி ஃப்ரீயா இருக்கலாம், நீங்க தாராளமா நீங்க அந்த டைம்ல வந்து ஒரு வாரத்துல என்ன சப்ஜெக்ட் நடத்தாங்களோ அந்த சப்ஜெக்ட் எடுத்து பாருங்க. ஓகேவா? இல்லை டெஸ்ட்டுக்கு என்ன வைக்கிறாங்களோ அந்த டெஸ்ட்டை நோக்கி போங்க. சரிங்களா? ஸோ அந்த மாதிரியான டெஸ்ட்டை நோக்கி போனாலும் என்ன நடத்துறாங்களோ அதுல வந்து கொஞ்சம் கான்சென்ட்ரேட்டடா இருக்கு. சரிங்களா? என்ன நடத்துறாங்களோ ஸோ அதை வந்து திருப்பி பார்க்கும் பட்சத்தில் உங்களுக்கு என்ன ஆகுன்னா, அந்த டாபிக் ரிலேட்டடான விஷயங்கள் வந்து ரிவைஸ் ஆகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். நல்லா தெரிஞ்சுக்கோ, காம்படிட்டிவ் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் படிக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி, சீக்கிரம் படிச்சிடலாம். ஆனா அதை ரிவைஸ் பண்ணி அங்க எக்ஸாமினேஷன்ல ப்ரொடியூஸ் பண்றாங்க இல்லையா, அது மட்டும்தான் கஷ்டம். நீ எத்தனை டைம் திரும்ப திரும்ப படிக்கிறியோ அத்தனை டைம் வந்து பாத்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லது. ஓகேவா? எவ்வளவு நீ திரும்ப திரும்ப படிக்கிறியோ அவ்வளோக்கு அவ்வளவு வேகமா நீ அந்த கொஸ்டினை சால்வ் பண்ணுவ. நிறைய என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளுக்கு அந்த விஷயம் நல்லா ரிஜிஸ்டர் ஆக ஆரம்பிக்கும். அதுதான் ரொம்ப முக்கியம். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. ஸோ அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப சிம்பிள். டெஸ்ட் கிளாஸ் அட்டன் பண்ணுங்க, டெஸ்ட் எழுதுங்க. இது வந்து பேசிக்ஸ். ஸோ அதை தவிர்த்து சில விஷயங்களை நீங்க செல்ஃபா பண்ற மாதிரி இருக்கும். சரிங்களா? செல்ஃபா மீன்ஸ் என்ன, எப்படி சொல்றேன்னா, செல்ஃப் அனலைஸ் ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு சில இடங்களை நமக்கு என்னால எல்லா இடத்தையும் பார்த்து எல்லாத்தையும் பார்த்து இதெல்லாம் பாருங்க இதெல்லாம் ஸ்பாட் பண்ணி சொல்ல முடியாது. நான் வந்து இவருக்கு சொல்ல முடியாது, இவர் வந்து உங்களுக்கு சொல்ல முடியாது. நான் ஜென்ரலா பார்த்தா பொதுவா எல்லாத்துக்கும் இப்படி இருக்குங்க அப்படிங்கிற மாதிரி தான் பேசிட்டு பார்ப்போம். ஆனா உங்களுக்கு தெரியும், செல்ஃபா உங்களுக்கு தெரியும் இல்லையா, நம்மளுக்கு இந்த சப்ஜெக்ட்ல அடி வாங்குது, இந்த இடத்துல நம்ம லேக் ஆகுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த லேக் ஆகக்கூடிய இடங்களை எப்படி சரி பண்றதுங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? இன்னைக்கு வந்து பேசிக்கா இப்போ ஜெனரல் ஸ்டடிஸ் எடுத்துப்போம், கோஆபரேட்டிவ் கூட ஓரளவுக்கு நம்ம பண்ணிடுறோம்னு வச்சுக்கோங்க. ஜெனரல் ஸ்டடிஸ் இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்ல எது உங்களுக்கு கஷ்டமா இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஜெனரல் ஸ்டடிஸ் கிட்டத்தட்ட ஒரு 10-8 சப்ஜெக்ட் நமக்கு கொடுத்துருக்கான். சயின்ஸ் இருக்கு, ஹிஸ்டரி இருக்கு, ஜியாகிரபி இருக்கு, பாலிட்டி இருக்கு, அதே ஹிஸ்டரியில இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் இருக்கு, இந்தியன் எக்கனாமின்னு இருக்கு, ஆப்டிடியூட் மேக்ஸ் இருக்கு. ஸோ இதெல்லாம் எது கஷ்டமா இருக்குன்னு நினைக்கிறீங்க? மேக்ஸ் கொஞ்சம் அடி வாங்குங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு யோசனை. சயின்ஸ் ஒரு சிலருக்கு அடி வாங்கும். ஓகே. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ மேக்ஸ்ல இருந்து 10 கொஸ்டின் கேட்கறாங்கன்னு வச்சு, உங்களுடைய எய்மே என்ன இருக்கணும் அப்படின்னா 10க்கு 0 வாங்கக்கூடாது. தெரியுது என்ன சொல்றேன்னு? 10 கொஸ்டின் கேட்கறானா 10மே எனக்கு தெரியல அப்படின்னு நம்ம கையை தூக்கிட்டு வெளியே வரக்கூடாது. ஃபர்ஸ்ட் விஷயம் அதுதான். ரெண்டாவது, மேக்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது 10 கொஸ்டின் கேட்கறானா எப்படியும் அதுல ஒரு 6 கொஸ்டின் ஈஸியா இருக்கும். அதை எப்படி பிக் பண்றதுன்னா, படிக்கும் போதே நமக்கு தெரியும் ஒரு சில டாபிக்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா அடிஷன் சப்ட்ராக்ஷன் பண்ண ஆன்சர் வரும். இல்லை ஒரு 4 ஃபார்முலா தான் திரும்ப 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 வந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரி டாபிக் ஒரு HCM LCF எல்லாம் பாத்தீங்கன்னா சிம்பிளா என்னன்னா என்ன அப்படிங்கிற மாதிரி பார்த்தா போதும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆவரேஜ்னா என்ன, ஒரு பெர்சன்டேஜ்னா என்ன, ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் ரொம்ப பேசிக்கா இருக்கும். ஸோ அதை பார்த்துருங்க. அதை பார்த்துட்டு அங்க போகும்போது இங்க நீங்க பார்த்துட்டு போகக்கூடிய டாபிக்ல இருந்து அங்க கேள்வி வச்சுன்னா தப்பே பண்ணக்கூடாது. உங்களுக்கு தெரியாததை நீங்க எப்படி வேணாலும் தப்பு பண்ணுங்க. சாக்கியா ரொம்ப சம்மந்தமே இல்லாம ஆன்சர் போயிட்டு கூட தப்பு பண்ணுங்க, அது தப்பே கிடையாது. ஆனா ஒரு சில டாபிக் மட்டும் தான் நான் நல்லா பார்த்துட்டு போறேன்னா அதுல இருந்து 4 கொஸ்டின் வந்தாலும் 4 கொஸ்டின் மிஸ் அவுட் பண்ணக்கூடாது.
புரியுதா என்ன சொல்றேன்னு? டாபிக் பார்த்துட்டு போறேன், 5 கொஸ்டின் தான் அதுல இருந்து வருது, 5மே நான் போட்டணும். மீதி இருக்கக்கூடிய 5 கொஸ்டின் எனக்கு தெரியுது தெரியல, அது அடுத்த விஷயம். சரியா? எப்ப தெரியுமா நம்ம ஃபெயில் ஆகுவோம், எப்ப தெரியுமா ஒரு எக்ஸாம்ல நம்ம அடி வாங்குவோம்? நமக்கு தெரிஞ்ச கொஸ்டினை நம்ம தப்பு பண்ணிட்டு வந்தாங்களா அந்த எக்ஸாம்ல நம்ம அடி வாங்குவோம். எந்த எக்ஸாமா, 1 இருக்கலாம், 2 இருக்கலாம், 4 இருக்கலாம், எந்த இவ்வளவு பெரிய எக்ஸாம் எழுது, யூபிஎஸ்சியா இருக்கலாம், நீங்க எந்த எக்ஸாம் எழுத போனாலும் இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, உங்களுக்கு தெரிஞ்ச கொஸ்டினை நீங்க தப்பு பண்ணீங்கன்னா நீங்க அடி வாங்குவீங்க. புரியுதா என்ன சொல்றேன்னு? சப்போஸ் தெரிஞ்ச கொஸ்டின் எல்லாத்தையும் நீங்க கரெக்டா போட்டு வந்துட்டீங்கன்னா அது உங்களை கிளியர் பண்ண வைக்கும். டெஃபினட்டா அது உங்களை கிளியர் பண்ண வைக்கும். அந்த எக்ஸாமினேஷன் எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் சரி, எவ்வளவு ஈஸியா இருந்தாலும் சரி. புரியுதா என்ன சொல்றேன்னு? ஸோ இப்போ நீங்க சயின்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது, சயின்ஸை பொறுத்த வரைக்கும் 2 விஷயம் பேசலாம். ஒண்ணு வந்து சயின்ஸ்ல நிறைய படிக்கிற மாதிரி இருக்கும், எக்கச்சக்கமா படிக்கிற மாதிரி இருக்கும். இன்னொன்னு சயின்ஸ் ஜென்ரலாவே பார்க்கும்போது ஒரு சிலருக்கு வந்து, ஏன்னா பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி 4 சப்ஜெக்டை சேர்த்து படிக்கும்போது இன்னும் இவ்வளவு படிக்க வேண்டியதா இருக்கு, எனக்கு பிசிக்ஸ் வருங்க, எனக்கு பாட்னி ஜுவாலஜி எல்லாம் சுத்தமா வராது. ஒரு சிலர் எனக்கு பாட்னி ஜுவாலஜி ஓரளவுக்கு வரும், பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி எதுவுமே வராது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் இருக்கும். ஸோ இப்போ நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 4 சப்ஜெக்ட்லயும் நீங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் அப்படிலாம் எடுத்து பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட்டுக்கு 2ல இருந்து 3 டாபிக் தான் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். கெமிஸ்ட்ரி நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா ஆசிட் பேஸ் சால்ட் கண்டிப்பா கொஸ்டின் வரும். ஓகே, வந்துகிட்டே இருக்கு, திரும்ப 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 வந்துகிட்டே இருந்த ஒரு டாபிக் தான். அப்ப அந்த ஒரு டாபிக்கை நல்லா பாருங்க. அப்படியே நீங்க பயாலஜி நீங்க போறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஏதாவது ஒரு டிசீசஸ், சரிங்களா, நோய்கள் மற்றும் அதனுடைய தடை காப்பு மண்டலம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த விஷயத்துல இருந்து கேள்விகள் வந்துகிட்டே இருக்கும். ஸோ அப்ப நம்ம என்ன பண்ணுனா அந்த டாபிக் நல்லா பார்த்து, புரியுதா? பிளண்டரா அப்படியே கண்ணை மூடிட்டு ஒட்டுமொத்தமா சயின்ஸ் அவாய்ட் பண்ணிட்டு போறதோட, ஒரு மேக்ஸ் அவாய்ட் பண்ணிட்டு போறதோட, பாக்குறத எப்படி பார்க்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஓகே இதெல்லாம் கேட்டிருக்கான், மேபி கேட்டானா நமக்கு லக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாபிக்ஸை முடிஞ்ச அளவுக்கு நல்லா பார்த்துக்கணும். அப்படியே 100% நல்லா, உன்னால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நல்லா பார்த்து. ஓகேவா? ரொம்ப முக்கியம். இது ஒண்ணு. ஸோ அதுக்கடுத்து தமிழை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ப்ராக்டிஸ் தான். தமிழை பொறுத்த வரைக்கும் என்ன விஷயம் அப்படின்னா பிராக்டிஸ் மட்டும்தான். ஏன்னா தமிழை பொறுத்த வரைக்கும் கொஸ்டின் எப்படி வேணாலும் கேட்கலாம், எதை வேணாலும் பிடிச்ச ஒன்லைனரா கேட்டு வச்சுட்டு போயிருக்கோம். ஸோ அதனால நீங்க என்ன பண்ணுன்னா முடிஞ்ச அளவுக்கு தமிழ்ல எக்கச்சக்கமா டெஸ்ட் எழுத பார்க்கணும். அதுக்கடுத்து இன்னைக்கு உதாரணத்துக்கு தமிழை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் தமிழ் அறிஞர்கள் மற்றும் அவங்களுடைய தொண்டை பத்தி கொடுத்திருப்பான். அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நூல்களை பத்தி கொடுத்திருப்பான். இன்னைக்கு வந்து பாருங்க, உங்களுடைய சிலபஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 10 பாட்டுன்னு கொடுத்திருக்கான், ஒரு 8 தொகை கொடுத்திருக்கான், சரிங்களா? இப்ப இன்னைக்கு 10 பாட்டு 8 தொகை அப்படிங்கும் போது அத ஒரு 10 பாட்டுனா என்னென்ன விஷயங்கள்லாம் சேர்த்து 10 பாட்டுன்னு சொல்லுவோம். ஸோ அதனுடைய ஆத்தர்கள்லாம் யாரு, சரிங்களா? இப்போ 10 பாட்டுல ஒரு இலக்கியம் இருக்குன்னா அந்த இலக்கியத்தை அப்படியே ரொம்ப டெப்தா தெரிஞ்சுக்கணுமா அதெல்லாம் தேவையில்லை, பட் மேலோட்டமா கண்டிப்பா தெரிஞ்சு. புரியுதா என்ன சொல்றேன்? தொல்காப்பியம்னு கொடுத்துருங்க. அப்ப தொல்காப்பியம்னா என்ன, அதுல என்ன குறிப்பிட்டிருக்கோம், அந்த தொல்காப்பியத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்படிலாம் இருக்கு, எப்படி நடத்துவாங்க, பேசிக்ஸ், அந்த நூல்களினுடைய பேசிக்ஸ் அடிப்படை எல்லாமே நடத்துவாங்க. ஸோ அப்போ அதை நீங்க நல்லா தெரிஞ்சு. அண்ட் இது தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாம டெஸ்ட் எழுதி பாருங்க. ஏன்னா தமிழ் வந்து நீங்க எவ்வளவு கொஸ்டின் சால்வ் பண்றீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு பெரிய அட்வான்டேஜா இருக்கும். எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் அதான் விஷயம், சரிங்களா? ஜென்ரல் ஸ்டடிஸ் மட்டும் நீங்க நிறைய படிக்கிற மாதிரி இருக்கும், மொத்தம் இருக்கக்கூடிய எல்லா இதுக்குமே நீங்க நிறைய டெஸ்ட் எழுதி ப்ராக்டிஸ் பண்ற மாதிரி இருக்கும். படிக்கிறது கம்மி தான், டெஸ்ட் எழுதி ப்ராக்டிஸ் இருக்கும். ஜென்ரல் ஸ்டடிஸ் மட்டும் நீங்க அதிகமாக படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ என்ன சொல்லணும், இப்போ நான் ஜென்ரல் ஸ்டடிஸ் படிக்கிறேன் அப்படிங்கிறவங்க நான் போய் ஸ்கூல் புக்கை வந்து பேசிக்ஸ்ல இருந்து 6ஆவதுல இருந்து 12ஆவது வரைக்கும் படிக்கணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா டிஆர்பிக்கு அவ்வளவு தேவை கிடையாது. நிஜமா டிஆர்பிக்கு அவ்வளவு தேவையே கிடையாது. பட் எல்லா டாபிக்கை பத்தியும் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு பேசிக் ஐடியா வேணும், அடிப்படையான ஒரு புரிதல் இருக்கணும். அந்த அடிப்படையான புரிதல் இருக்கும் பட்சத்தில் என்ன நடக்கும் அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வந்து மார்க் வாங்கி கொடுத்தோம், அந்த பர்டிகுலர் டாபிக்கை பொறுத்த வரைக்கும் நல்ல மார்க்கே வாங்கி கொடுக்கும். சரியா? என்ன வச்சுக்கோங்க. வேற ஏதாவது டவுட் இருக்கா சார்? இதுல சார் ஒரு டவுட் சார். சொல்லுங்கப்பா. சார் இந்த இது கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நம்ம சொல்லியிருக்கோம்ல சார், இப்ப நம்ம டிஎன்பிசிக்கு நம்ம வந்து நியூஸ் பேப்பர் டெய்லி படிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல சார், அந்த மாதிரி நம்ம இந்த எஸ்ஆர்பி வரப்போற எஸ்ஆர்பிக்கு என்ன மாதிரி நம்மளோட இது இருந்தா நம்ம அந்த இடத்துல கொஞ்சம் 1 மார்க் இருந்தா கூட நம்ம விடக்கூடாது, நீங்க சொன்னீங்களா சார்? அந்த மாதிரி எப்படின்னு கேக்குறேன் சார்.
இல்ல நீங்க வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ரெண்டு விஷயங்க, ரெண்டு ஸ்ட்ராட்டஜி இங்க இருக்கு. ஒண்ணு வந்து பாத்தீங்க அப்படின்னா, இல்லைங்க எனக்கு வந்து டெய்லி நியூஸ் பேப்பர் படிக்கிறது ரொம்ப ஈஸி தான், எனக்கு வந்து அந்த அளவுக்கு டைம், என்னன்னா டைம் அப்படிங்கிறத விட நியூஸ் பேப்பர்ல நிறைய விஷயங்கள் வரும், அதில் வந்து நம்மளுக்கு பிக் பண்ண தெரியும், இதெல்லாம் நான் எடுப்பேன், இதுதான் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல முக்கியம் அப்படிங்கிறது ஒன்று பண்ண தெரியும் அப்படிங்கிறது ஒன்று. இல்லைங்க அதுக்கெல்லாம் எனக்கு டைம் இல்லை, ஏன்னா எனக்கு வந்து நிறைய பிஸியா இருக்கேன் அப்படிங்கிற பட்சத்தில் சில மந்த்லி கம்பைலேஷன் இருக்கு சரிங்களா, நான் பசங்களை தர சொல்றேன் ஓகேவா. மாசம் மாசம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 20 to 25 பக்கம் சரிங்களா, அந்த அளவுக்கு இருக்கும். ஸோ அதை நாம பார்த்தங்களாவே போதுமானதா இருக்கும். சரி, புரியுதுங்களா என்ன சொல்றேன்னு? ஒன்னே இது இல்லைன்னா அது சரிங்களா, ரெண்டுல ஏதோ ஒரு விஷயம் நம்ம கரெக்டா ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கும் சரிங்களா. ஓகே சார். நீங்க நியூஸ் பேப்பர் கண்டிப்பா படிக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாதுங்க, படிச்சா சந்தோஷம் தான். அப்படி இல்லைங்க எனக்கு என்னால் நியூஸ் பேப்பர் படிக்க முடியாது, எனக்கு அந்த அளவுக்குலாம் டைம் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் மந்த்லி கம்பைலேஷன் சரிங்களா, மாசம் வந்து ஒரு கம்பைலேஷன், ஸோ அந்த மந்த்லி கம்பைலேஷனை பார்த்தங்களாவே போதுமானது ஓகேவா. ஆன்லைனர் மாதிரி பார்த்தீங்களாவே போதுமானது. மெயினா தமிழ்நாடு தொடர்பா இந்தியா தொடர்பா என்ன நியூஸ் இருக்கோ அதை நீங்க கரெக்டா பாத்தீங்கன்னாவே போதுமானது சரிங்களா. இது வரைக்கும் அப்படிதான் கேட்டிருக்காங்க டிஆர்பில, கடந்த 2 வருஷம் அப்படிதான் கேட்டிருக்காங்க. லாஸ்ட் 2 கொஸ்டின் பேப்பர் அதுதான் ட்ரெண்ட்ல இருக்கு சரிங்களா. பார்க்கலாம் இந்த வருஷம் மேபி அதே தான் ட்ரெண்ட்லயும் ஃபாலோ ஆகலாம் சரி, பார்த்துக்கோங்க அது விஷயம். வேறங்க வேற ஏதாவது கேட்குங்க? கண்டிப்பா மேக்ஸ் கண்டிப்பா அதெல்லாம் சொல்லுவாங்க. பட் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் பேசிக் என்னன்னா மெத்தட் தெரிஞ்சுக்கோங்க, ஷார்ட்கட் போகவே கூடாது. ஏன் ஷார்ட்கட் போகக்கூடாது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஷார்ட்கட் 10ல் 6 சம்முக்கு ஒர்க் அவுட் ஆகும், 4 சம்முக்கு ஒர்க் அவுட் ஆகாது. அந்த 4 சம் ஒர்க் அவுட் ஆகாத சம்மும் உங்களுக்கு மாட்டிக்கிச்சிங்கன்னா மாட்டுவோம். புரியுது என்ன சொல்றேன்னு? அவங்களுக்கு 10 சம் கேட்டிருக்காங்கன்னா 10 சம்மே அந்த 4 சம் கேட்டகரியில் கேட்டுச்சுன்னா நம்ம பயங்கரமா மாட்டிப்போம். அதனால முடிஞ்ச அளவுக்கு மெத்தட்ல சால்வ் பண்ண பாருங்க. புரியுதா என்ன சொல்றேன்னு? அது சொல்லிக் கொடுப்பான் மேக்ஸ் வந்து அவங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க, அது ஒன்றும் பெரிய இஷ்யூவா இருக்காது. வேற இண்டிவிஜுவல் ஃபேக்கல்ட்டி தான், எல்லாருக்குமே இண்டிவிஜுவல் ஃபேக்கல்ட்டி தான். ஸோ நம்ம இப்ப கிளாஸ் போற கிளாஸ் வந்து நம்ம இப்ப ஃபர்ஸ்ட் கூட்டுறவு மேலாண்மை மேனேஜ்மெண்ட் எடுக்கும்போது நம்மளோட சிலபஸ் வைஸ் போவோமா சார்? சார் எந்த ஸ்டாஃப் இருக்கிறவங்க அந்த ரெஸ்பெக்டிவ் ஸ்டாஃப் வந்து ஒரு ஆர்டர் வச்சிருப்பாங்கல்ல, அந்த மாதிரி போவாங்களா சார், இல்ல சிலபஸ் வைஸ் பண்ணுவாங்களா சார்? நமக்கு மேக்சிமம் வந்து உங்களுக்கு சிலபஸ் வைஸ் தாங்க இருக்கும். ஒவ்வொரு டாப்பிக்கும் ஒவ்வொருத்தரும் ஹேண்டில் பண்ணுவாங்க. இன்னைக்கு எக்கனாமி ஒருத்தர் ஹேண்டில் பண்ணுவாங்க, பாலிட்டி ஹேண்டில் பண்ணுவாங்க, இப்போ கோஆபரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் ஒருத்தங்க ஹேண்டில் பண்ணுவாங்க, அதுக்கடுத்து கோஆபரேட்டிவ் பேங்கிங் ஒருத்தங்க ஹேண்டில் பண்ணுவாங்க சரிங்களா. ஸோ இப்படி இருக்கும்போது அந்த சப்ஜெக்ட்ல சிலபஸ் என்ன கவர் ஆகுதோ அதன்படி தான் போகும் சரிங்களா. தனித்தனி ஃபேக்கல்ட்டி தான் ஹேண்டில் பண்ணுவாங்க, மேக்சிமம் உங்களுக்கு சிலபஸ் ஓரியன்டா தான் போகும். சார் இன்கேஸ் என்ன நம்மளால வந்து நியூஸ் பேப்பர் கவர் பண்ண முடியல, ஒரு நாள்ல கொஞ்சம் டைம் இருக்கு அப்படின்னா நீங்க ஏதாச்சும் ஒரு ரெஃபர் பண்ணுவீங்களா சார்? இந்த இதை பாருங்கம்மா டெய்லி கண்டிப்பா அந்த மாதிரி இருந்தா ஏதாவது சொல்லுங்க சார். கண்டிப்பா கண்டிப்பா நம்ம வந்து மந்த்லி கம்பைலேஷன் நாமளே கொடுப்போம்ப்பா ஓகேவா. மந்த்லி கம்பைலேஷன் அது வந்து நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் சரிங்களா. வீக்லி ஒன்ஸ் வந்து நம்ம சண்டே டெஸ்ட். அந்த வீக்ல நடத்துனது வருமா இல்ல ஜெனரலா நீங்க ஒரு क्वेश्चन பேப்பர் ரெடி பண்ணி உங்களுக்கு ஏன்னா சிலபஸ் நமக்கு கொடுத்துருவாங்க சரிங்களா. क्वेश्चन பேப்பரை அதற்கு பேஸ் பண்ணி நமக்கு இருக்கிற மாதிரி இருக்கும் ஓகேவா. மேக்ஸிமம் அந்த அந்த இதை கவர் பண்ற மாதிரி தான் இங்க நடத்தவும் செய்வாங்க ஓகேவா. நடத்துற மாதிரி தான் அங்க வரும் ஓகேவா. வேற ஏதாவது இருக்குங்களா சார்? இன்கேஸ் நாங்க சாட்டர்டே சண்டே வந்து அந்த டைம்ல எங்களால அட்டென்ட் பண்ண முடியல, நாங்க கிளாஸ் இருக்கு, நாங்க வீக்கெண்ட் பார்ட் டைம்ல தான் சார் படிக்கிறோம், டிகோப் டிசிஎம் வந்து பார்ட் டைம்ல தான் சார் படிச்சிட்டு இருக்கோம் சாட்டர்டே சண்டே. சோ அந்த டைம்ல டெஸ்ட் எழுத முடியா கூட நாங்க ஈவினிங் வந்து கூட சால்வ் பண்ணி பார்க்கலாம்ல? கண்டிப்பா கண்டிப்பா நீங்க क्वेश्चन பேப்பர் வாங்கிட்டு நீங்க சால்வ் பண்ணி பார்க்கலாம் ஓகேவா. ஓகே சார். இன்னொரு விஷயம், உங்களுக்கு क्वेश्चन பேப்பர்ல டவுட் இருக்கு, அந்த क्वेश्चन சால்வ் பண்ணும்போது எங்களுக்கு ஐடியா இல்லை அப்படிங்கிறப்ப தயவு செஞ்சு கேட்டுருங்க ஓகேவா. சும்மா ஓகே இந்த क्वेश्चனுக்கு ஏன் மட்டும்தான் ஆன்சர் அப்படிங்கிற மாதிரி எதையும் பார்த்துட்டு போயிடாதீங்க. ஏன்னா அது வந்து உங்களோட எக்ஸாமினேஷன்ல பெரிய லெவல்ல ஹெல்ப்ஃபுல்லா ரிஃப்ளெக்ட் ஆகவே ஆகாது. டெஸ்ட் எழுதுறது அப்புறம் வேஸ்டா போயிடும். என்ன சொல்லுவேன்னா, இப்போ ஒரு क्वेश्चन பேப்பர் எழுதுறீங்க, 2 மணி நேரம் நீங்க வந்து ஒரு எக்ஸாமினேஷன் உட்காந்து எழுதுறீங்கன்னா அந்த क्वेश्चन பேப்பரை சால்வ் பண்றதுக்கு மினிமம் 3 மணி நேரம் எடுக்கும். ஸ்டார்டிங்ல அப்படிதான் இருக்கும், சால்வ் பண்ணி பார்க்கணும்.
இன்னைக்கு உதாரணத்துக்கு என்ன கொஸ்டின் சொல்லலாம், இன்னைக்கு உதாரணத்துக்கு ஒரு கொஸ்டின் இருக்குன்னு வச்சுக்கோம். ஒரு பேங்கிங் செக்டார்ல இல்ல ஒரு கோஆபரேட்டிவ் செக்டார்ல ஒரு கேள்வி இருக்கு. கோஆபரேட்டிவ்ல ஒன்று கேட்கிறாங்க, கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ் பத்தி கான்ஸ்டியூஷன்ல எங்க குறிப்பிட்டிருக்கு, கூட்டுறவு சங்கங்கள் பற்றி அரசியலமைப்பில் எங்கு குறிப்பிடப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்கிறாங்க. புரியுதா என்ன சொல்றேன்னு? கீழே ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. பகுதி 10, பகுதி 9, பகுதி 9B, பகுதி 9A அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பொறுத்த வரைக்கும் பகுதி 9Bல வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு அதை குறிப்பிடும். நெக்ஸ்ட் இப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஓகேவா, இதை நம்ம பார்த்துட்டோம். அதுக்கு அடுத்து நம்ம என்ன செய்யணும்னா, மீதி இருக்கக்கூடிய ஆப்ஷன் கொடுத்துருக்கான்ல, அதுல என்ன இருக்கு? வெறுமனே இந்த பகுதி 9Bல மட்டும்தான் கோஆபரேட்டிவ் பத்தி குறிப்பிட்டிருக்கானா? இல்ல, நிறைய இடங்கள்ல கோஆபரேட்டிவ் பத்தி கொடுக்கு. அப்ப அதெல்லாம் எங்க இருக்கு? புரியுதா என்ன சொல்றேன்னு? அதெல்லாம் எங்க இருக்கு அப்படிங்கிறத கொஞ்சம் டெப்தா நீங்க டச் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா, ஒரு கொஸ்டின் வச்சு மினிமம் ஒரு 8 கொஸ்டின் உங்களுக்கு ஆன்சர் தெரிய ஆரம்பிக்கும். மினிமம் ஒரு 8 கொஸ்டின், அதெல்லாம் ஒரு குறைஞ்சபட்சம் 6 கொஸ்டினுக்கான ஆன்சர்னாச்சும் உங்களுக்கு அந்த ஒரு கொஸ்டின்ல இருந்து உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். இல்லை ஒரு கொஸ்டின்னாச்சும் கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ இப்படி இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு என்ன நடக்கும்னா, எழுதணுமோ 100 கொஸ்டின் தான், இல்லை ஒரு 200 கொஸ்டின் தான். ஆனா நம்ம கையில அன்னைக்கு சால்வ் பண்ணி பார்க்கும்போது கடைசியில் இருக்க போறது 100 கொஸ்டின் நீங்க எழுதி பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு 200 220 கொஸ்டின் உங்க கையில இருக்கும். இந்த சைடு 200 கொஸ்டின் எழுதுனீங்கன்னா 300 350 கொஸ்டினுக்கு மேல உங்க கையில இருக்கும். புரியுதா நான் என்ன சொல்றேன்னு? ஸோ இந்த மாதிரி வந்து அது ரொம்ப முக்கியம். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க எந்த அளவுக்கு டெஸ்ட் எழுதல ஃபோக்கஸ் பண்றீங்களோ, வெறுமனே டெஸ்ட் மட்டும் எழுதாம அதை சால்வ் பண்ணி பார்க்கணும். அப்படி சால்வ் பண்ணி பார்க்கும்போது நீங்க ஈஸியா ப்ரெடிக்ட் பண்ணலாம். ஓகே, இந்த ஏரியாவில இந்த இடம் முக்கியம், இந்த ஏரியாவில இந்த இடம் முக்கியம், இந்த இடம் வந்து இந்த பாயிண்ட்ல இருந்து நமக்கு கனெக்ட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம எடுத்து பேச மாட்டோம். சரியா? ஸோ ரொம்ப முக்கியம். பார்த்துக்கோங்க. வேற உங்களுக்கு அப்படி புரியல இல்ல அது ஏதாவது டவுட்டா இருக்குன்னா உடனே கேட்டுருக்கு. உடனே உடனே மீன்ஸ் யார் அந்த கன்சர்ன் ஃபேக்கல்ட்டிகிட்ட கேட்டாலும் சரி, எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா யார்கிட்ட கேட்டாலும் சரிதான். ஓகேவா? ரொம்ப முக்கியம். நடத்துவாங்க. ஓகேவா? என்னன்னா தமிழ் வந்து நம்மளுக்கு இலக்கணம் கிடையாது சிலபஸ்ல, இலக்கியம் மட்டும்தான். பெரும்பாலும் இலக்கிய பகுதி மட்டும்தான் நமக்கு உண்டு. இலக்கிய பகுதி வந்து நமக்கு நடத்துவாங்க. ஓகேவா? எல்லா சப்ஜெக்டுமே நடத்துவாங்க. ஓகேவா? சப்போஸ் உங்களுக்கு எக்ஸாம் வந்துச்சு, சிலபஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணும் அப்படிங்கிற பட்சத்தில் எக்ஸ்டெண்ட் ஆகும். ஓகேவா? கண்டிப்பா எக்ஸ்டெண்ட் ஆகும். ஏன்னா இப்போ கோஆபரேட்டிவ் மேனேஜ்மெண்ட்லாம் கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சுட்டு ஜெனரல் ஸ்டடிஸ் பார்க்கலாம் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா 3 hours நம்ம கிளாஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணுவோம். 10 to 1 அப்படின்னு நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது எக்ஸாமினேஷன் வரதை பொறுத்து, எக்ஸாமினேஷன் நோட்டிஃபிகேஷன் வந்துச்சுன்னா நம்ம சீக்கிரம் முடிச்சுட்டு டெஸ்ட் நிறைய எழுதி பார்க்க முடியாது. ஸோ அப்படி போக ஆரம்பிச்சு சரிங்களா? எக்ஸாமினேஷன் வரதை பொறுத்து உங்களுக்கு மாறும். ஓகேவா? வேற அந்த வீக்ல நமக்கு என்ன நடத்துறோமோ அந்த அந்த ரிலேட்டடா தான் எக்ஸாம் வரும், டெஸ்ட் வரும்ல சார் அந்த வீக்ல. அது ரிலேட்டடா தான் நம்மளுக்கு டெஸ்ட் வரும். அது ரிலேட்டடா தாங்க நமக்கு டெஸ்ட் வரும். நம்ம என்ன நடத்துறோங்களோ அது ரிலேட்டடா நமக்கு டெஸ்ட் வரும். ஓகே சார். ஓகே சார். வேற ஏதாவது படிக்கிறது ரிலேட்டடா டவுட் இருக்கா? அது இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஸ்டார்ட் பண்ணுங்க. இங்க நிறைய யோசிக்க வேண்டாம். ஓகேவா? அதை படிக்கணும், இதை படிக்கணும், அதை கவர் பண்ணணும், அதெல்லாம் அப்படி யோசிக்க வேண்டாம். எல்லா டாபிக்கும் நாம தான் படிக்கணும். ஆறு சப்ஹெட்டிங்ல நம்மளுக்கு சிலபஸ் கொடுத்துருக்காங்கன்னா 6 நாம தான் படிக்கணும். நமக்காக வேற யாரும் வந்து இங்க படிக்க போறதில்ல. ஸோ அதனால சின்னதோ பெருசோ முதல்ல ஆரம்பிங்க. ஓகேவா? ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்போ ஒரு சப்ஜெக்ட் படிக்கிறோம், இந்த சப்ஜெக்ட்ல இருந்து கேள்வி வருதோ அதுல அது வந்து நிறைய கேள்வி கேட்டிருக்கான், இல்ல அது வந்து கேள்வி கேட்டது, அதெல்லாம் நம்மளுக்கு அந்த கேள்வியே கிடையாது. என்ன சொல்லுவோம், நான் எப்பவுமே சிம்பிளா நீங்க என்ன ஞாபகம் வச்சுக்கணும், படிங்க. மேபி ஒரு 2 கொஸ்டின் வரலாம், அந்த 2 கொஸ்டின் வந்து அங்க பெரிய இம்பாக்ட் ஏற்படும். ஓகேவா? அது ரொம்ப 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 முக்கியமான விஷயம். ஆரம்பிங்க. ஓகேவா? அது எந்த சப்ஜெக்ட், நீங்க கோஆபரேட்டிவ் மேனேஜ்மெண்ட்ல இருந்து ஆரம்பிச்சாலும் சரி, ஐ மீன் கோஆபரேட்டிவ் பேப்பர்ல இருந்து ஆரம்பிச்சாலும் சரி, ஜெனரல் ஸ்டடிஸ் ஆரம்பிச்சாலும் சரி, இல்லை ஆப்டிடியூட் ஆரம்பிச்சாலும் சரி, தமிழ் படிக்க ஆரம்பிச்சாலும் சரி, நீங்க எங்கிருந்து ஆரம்பிச்சாலும் சரி, ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸ்டார்ட் பண்ணது ரொம்ப முக்கியம். ஸ்டார்ட் பண்ணும்போது ஏதோ கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி தான் இருக்கும். ஒண்ணுமே புரியாது. எதை பார்க்குறோம், என்ன இத்தனை சப்ஜெக்ட் இருக்கு, எதை பார்க்கணும், எதை பார்க்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நிறைய கேள்விகள் நமக்குள்ள இருக்கும். அது எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு ஒரு 10 நாள் கண்டினியூஸா நீங்க படிக்கிறத மட்டும், ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் கன்சிஸ்டண்டா நீங்க படிக்கணும். 3ல இருந்து 4 மணி நேரம் நீங்க கன்சிஸ்டண்டா படிச்சீங்கன்னா
தாராளமா இந்த சிலபஸ்லாம் உங்களால ஒரு 2 மாசத்துல கவர் பண்ணிடும். 1.5 மாசம் ஐ மீன் நடுவுல நீங்க கொஞ்சம் ஃப்ரீ ஆயிட்டு பிரேக் எல்லாம் இருக்கும். கண்டிப்பா ஒரு 10 நாள் படிப்போம்னா 2 நாள் பிரேக் இருக்கும், வெளியே போக வேண்டிய வேலை இருக்கும் சொல்லிட்டு எல்லாத்தையும் சேர்த்து தான் சொல்றேன். 2-2.5 மாசத்துல உங்களால ஒட்டுமொத்த 2 மாசத்துல ஒட்டுமொத்த சிலபஸ்க்குமே கவர் பண்ண முடியும். நான் ஒரு நாளைக்கு 3-4 மணி நேரம் கன்சிஸ்டண்டா படிக்கிற மாதிரி, நிலையா படிச்சுக்கிட்டு கன்சிஸ்டண்டா டெய்லி அந்த டைமிங் நீங்க படிச்சுட்டே வந்தீங்கன்னா கரெக்டா இருக்கும். ஸோ ஒரு 10 நாளைக்கு, ஒரு வாரத்துக்கு அப்படி எக்ஸசைஸ் பண்ணுங்க, ஒரு 2 மணி நேரம் அப்படியே கண்டினியூஸா படிக்க. ஸோ அதுக்கு அடுத்து என்ன செய்யுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சப்ஜெக்ட் மட்டுமே படிக்காம 2 சப்ஜெக்ட் படிக்காரு. கோஆபரேட்டிவ் மேனேஜ்மெண்ட்ல இருந்து, ஐ மீன் கோஆபரேட்டிவ் பேப்பர்ல இருந்து ஒரு சப்ஜெக்ட் படிக்கிறீங்களா, ஜெனரல் ஸ்டடீஸ்ல இருந்து ஒன்னு ஆட் பண்ணிக்கோ. ஓகேவா? ஸோ ஜெனரல் ஸ்டடீஸ்ல இருந்து ஒன்னு ஆட் பண்ணிக்கோ. ஸோ அதுக்கு அது அப்படியே ஒரு மாசம் கொண்டு போங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கன்னா, இந்த ஒரு மாசம் கொண்டு போகும்போதே நமக்கு தெரிஞ்சிடும், இந்த சைடும் முடிய ஆரம்பிக்கும், அந்த சைடும் ஓரளவுக்கு சப்ஜெக்ட் வந்து தாண்டி தாண்டி போயிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்படி போகும்போது கடைசி எக்ஸாம் வரப்போகுது, எக்ஸாம் நோட்டிபிகேஷன்லாம் வந்துட்டாங்கன்னா டெய்லி ஆப்டிடியூட் சால்வ் பண்ணி பார்க்குற பழக்கத்தை வச்சுக்கோங்க. ஓகேவா? கடைசி 40-45 நாள் நாச்சும் டெய்லி ஆப்டிடியூட் சால்வ் பண்ணி பார்க்குற பழக்கத்தை வச்சுக்கோங்க. ஏன்னா அது என்ன அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னா, நம்ம எக்ஸாமினேஷன் போகும்போது டைமிங் இழுத்துடும். ஒரு ஆப்டிடியூட் கொஸ்டின் போட்டாலும் அதே ஒரு மார்க் தான். இந்த சைடு வந்து ஒரு ஜெனரல் ஸ்டடிஸ் கொஸ்டின் போட்டாலும் ஒண்ணுதான். தமிழ்ல ஒரு கொஸ்டின், தமிழ்ல ஒண்ணுமே இருக்காது. ஒரு புக் பேரை கொடுத்துட்டு இதனுடைய ஆத்தர் யாரு அப்படின்னு கேட்டோம்னா சட்டுன்னு கொஸ்டினை பிடிச்சி நம்ம ஆன்சர் போட்டு போகலாம். ஒரு 30 செகண்ட் கூட அங்க நம்மளுக்கு டைம் ஆகுது. கரெக்டா? ஆனா ஒரு ஆப்டிடியூட் கொஸ்டின் கொடுத்தாலும் குறைந்தது நம்மளுக்கு ஒரு 2 நிமிஷம் மேபி டைம் ஆயிடலாம். ஒரு சிலர் வந்து பார்த்திருக்கேன், நிறைய பேர் 10 நிமிஷம் உட்காந்து ஒரு கொஸ்டின் சால்வ் பண்ணுவாங்க. புரியுது என்ன சொல்றேன்னு? அப்படி இருக்கும்போது நம்ம அங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, முடிஞ்ச அளவுக்கு அந்த டைமை சுருக்கணும். எல்லா சப்ஜெக்டும் நம்ம ஒரே நேரத்துல இருக்கிறதுனால எங்கேயுமே நான் டைமை விட்டுறக்கூடாது. ஓகேவா? நாம போகும்போது திடீர்னு ஒரு 10 ஆப்டிடியூட் கேட்காம ஒரு 20 ஆப்டிடியூட் கேட்டான்னு வச்சுக்கோங்களேன், நம்ம லாக் ஆயிடக்கூடாது. ஸோ அப்ப என்ன பண்ணணும், டைமிங்கை மிச்சம் பண்ண பார்க்கணும். முடிஞ்ச அளவுக்கு டைமிங்கை மிச்சம் பண்ணி பார்க்கணும். ஸோ அதனால நம்ம என்ன பண்ணணும்னா, கடைசி கொஞ்ச நாள் வந்து ஆப்டிடியூட் நல்லாவே 1 மணி நேரம் நல்லாவே சால்வ் பண்ணுங்க. ஆப்டிடியூட் சால்வ் பண்றதை பொறுத்த வரைக்கும் தெரிஞ்சுக்கோங்க, 1 ஹவர் 1 மணி நேரம் எடுத்துக்கலாம். 1 மணி நேரத்துல ஃபர்ஸ்ட் நாள் நம்மளால எத்தனை சம் சால்வ் பண்ண முடியும், ஒரு வாரம் கழிச்சு அதே 1 மணி நேரத்துல நம்ம எவ்வளவு சம் சால்வ் பண்றோம், ஒரு 10-15 நாள்ல எவ்வளவு சால்வ் பண்றோம், புரியுதா என்ன சொல்றேன்னு? அப்படிங்கிறத நீங்க ட்ரேஸ் அவுட் பண்ணுங்க. கண்டிப்பா ஃபர்ஸ்ட் 2 நாள்ல 1 மணி நேரத்துக்கு 2-3 சம் மட்டும்தான் சால்வ் பண்ண முடியும். ஏன்னா அவ்வளவு டைம் ஆகும். நம்ம புதுசா அப்பதான் போட ஆரம்பிக்கிறோம், நிறைய யோசிப்போம், எப்படி கொண்டு போறதுன்னு தெரியாது, ஸ்ட்ரக் ஆகும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். ஆனா அதே இதை நீங்க விடாம கண்டினியூ பண்ணுங்கன்னு நான் சொல்றேன். கண்டிப்பா ஒவ்வொரு டாபிக் அது ரிலேட்டடாக நமக்கு வரும். ஒவ்வொரு டாபிக்ல வந்து நம்ம சம் கொடுக்க சொல்றோம். சரிங்களா சார்? அந்த மாதிரிதான் இந்த டைம் பிளான் பண்ணிருக்கோம்னா, ஒரு ரீசனிங் வச்சுக்கலாம், ஒரு ரேஷியோ அப்படின்னா ரேஷியோல வந்து ஒரு 30 சம் அல்ல ஒரு 25 சம் கொடுத்துட்டு அதை சால்வ் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரியான போடும்போது அது அது பார்த்துக்கலாம். அது இல்லாம ஸ்கூல் புக் கம்பைலேஷன் நம்ம கிட்டே இருக்கு. சரிங்களா? ஸ்கூல் புக் சால்வ் பண்ணி வச்சிருக்கோம். அந்த கம்பைலேஷன் கூட கொடுக்க சொல்றேன் பசங்களை. ஸோ அது வந்து உங்களுக்கு எப்படி இருக்குன்னா, ஓகே ஸ்கூல் புக்ல அந்த கணக்குலாம் இருக்கு, ஒரே இடத்துல இருக்கு, பாக்குறது நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? அந்த மாதிரி கூட நம்ம பண்ணிக்கலாம். மார்க்கு வேற என்ன எதிர்பார்க்குறீங்க? அந்த இன்டர்வியூஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா, பேசிக்கா கோஆபரேட்டிவ் மேனேஜ்மெண்ட்ல இருந்து சில கேள்விகள் வரலாம். முதல் விஷயம் அது. ஒரு இன்டர்வியூ போகும்போது ஒரு 10 நிமிஷம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க, 1/4 மணி நேரம் 10 நிமிஷம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. பேசிக்கா 10 நிமிஷம் நடக்கும். 10 நிமிஷம் நடக்குதுன்னா அதை பொறுத்த வரைக்கும் அரௌண்ட் ஒரு 20-25 கேள்விகள் கேட்பாங்க. ஒரு 20-25 கேள்விகள் மேக்சிமம் கேட்பாங்க. லாஸ்ட் இயர் அந்த ரேஞ்சில தான் கேட்டுருக்காங்க. இந்த கேள்விகளை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னா, முதல்ல கோஆபரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் தொடர்பா சில கேள்விகள் இருக்கலாம். ஒரு 6-7 கேள்வி அது ரிலேட்டடா இருக்கலாம். ஒண்ணு. ரெண்டாவது டைரக்ட் நம்மளுடைய பர்சனலுக்குள்ள வந்துருவாங்க. நீங்க என்ன பண்றீங்க, அப்பா என்ன பண்றாங்க, அது அங்க வந்துருவாங்க. ஸோ அப்படி வரும்போது 2-3 கேள்விகள் அங்க வரும். அதை தாண்டி நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய விஷயங்கள் ரொம்ப முக்கியம். இன்னைக்கு எப்படி கேட்பாங்கன்னா, நீங்க எந்த ஊருங்க, நீங்க எந்த ஊர்ல இருந்து வரீங்க? அம்மாப்பேட்டை. இப்போ இப்ப நீங்க சேலம் மாவட்டத்துல இருந்து வரீங்க. ஓகேவா? என்ன கேட்பாங்கன்னா, சேலம் மாவட்டத்துல ரொம்ப முக்கியமான சில விஷயங்கள் ஏதாவது சொல்லுங்க. ஸ்டான்லி நீர்த்தேக்கம், இரும்பாலை, அதுதான் இந்த மாதிரி சும்மா. ஏன் சரி ஓகே.
இரும்பாலையை எப்பப்போ ஆரம்பிச்சாங்க அப்படின்னு கேட்பாங்க. நம்ம அதை பில்ட் பண்றாங்களோ அதுதான் அங்க நடக்கும். புரியுதா என்ன சொல்றேன்னு அப்படி கேட்பாங்க. லாஸ்ட் இயர்லாம் கேட்டிருக்காங்க, சேலத்தோட எம்பி யாரு அப்படின்னு கேட்டாங்க. நீங்க அம்மாப்பேட்டை இருந்து வரீங்கன்னா அம்மாப்பேட்டை எந்த தொகுதியில வருது, எம்எல்ஏ தொகுதியில வருது, எந்த எம்எல்ஏ வந்து அங்க இப்ப சிட்டிங் எம்எல்ஏவா இருக்காரு, புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி பண்ணலாங்கிற மாதிரி தான் வரும். ஆமா, கொஸ்டின் எப்படி இருக்குன்னா, இது வந்து உங்க நாலேஜை டெஸ்ட் பண்ணவே மாட்டாங்க. உனக்கு ஒண்ணுமே தெரியாம நீ போய் உட்காந்து அங்க 200 கொஸ்டின் எழுதி நீ டாப் எப்படி சொல்றேன்னா, எப்படியும் இந்த சேலம் டிஸ்ட்ரிக்ட்ங்கும் போது ஒரு 50 போஸ்டிங் வருதுன்னு வச்சு, 50 போஸ்டிங் எப்படி ஒரு 1000-2000 பேர் எழுதுவாங்க. அந்த 2000 பேர்ல இருந்து 100 பேரா 60-70 பேரா வந்திருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாமனா நீங்க அந்த ஸ்டேஜுக்கு போயிருக்க மாட்டீங்க. சப்ஜெக்டை பத்தி பெருசா டெஸ்ட் பண்ண மாட்டாங்க, பர்சனாலிட்டி டெஸ்ட் பண்ணுவாங்க. புரியுதா என்ன சொல்றேன்னு? ஓகே, இது தெரியுதா? அவர் சொல்ற மாதிரி ஒரு ப்ரெஷர்ல வச்சு ஒரு கேள்வி கேட்டா நீ என்ன பண்ணுவ? ப்ரெஷர்ல வச்சு உன்னை லாக் பண்ணும் போது நீ எப்படி அதுல இருந்து வெளியே வர அப்படிங்கிறத பெருசா கேட்பாங்க. முடிஞ்ச அளவுக்கு இன்டர்வியூல நீங்க என்ன பண்ணணும்னா, அவங்களுக்கு அகேன்ஸ்டா வாய்ஸ் ரைஸ் பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் விஷயமே அதுதான். அண்ட் இன்னொரு விஷயம், அவங்க என்ன சொன்னாலும் நம்ம சரி சார் சரி சார்னு சொல்லிட்டும் போகக்கூடாது. இது இப்படிதான் அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவா தெரியறத தெளிவா நீங்க பேசலாம். இல்ல உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க கேட்கறது வந்து எனக்கு தெரியாதுங்க, அவங்க கேட்கற கேள்விக்கு பதில் எனக்கு தெரியாது, இல்ல சார் எனக்கு தெரியாது, முடிச்சு எதுவுமே சொல்ல மாட்டாங்க. ஓகேவா, எனக்கு தெரியாது, ஓகே தெரியாது. எப்படின்னா நாம வந்து ஒரு விஷயத்த வந்து பாதி தெரிஞ்சு வச்சிருப்போம். ஒரு நிறைய பேர் அப்படின்னா நம்ம பார்த்திருக்கோம், பாதி தெரிஞ்சு வச்சிருப்போம். ஆனா அவர் வந்து பயங்கரமா அதை பில்டப் பண்ணி அங்க கான்வர்சேஷன் பில்ட் பண்ணிக்கிட்டே போவார். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு அடிவாகும். பட் எனக்கு இவ்வளவுதான் சரி தெரியும், இதுக்கு மேல அவ்வளவுதான் அப்படின்னு நீங்க அக்செப்ட் பண்ணிட்டு போயிட்டீங்கன்னா மேக்சிமம் அந்த இடத்துல இன்டர்வியூ முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் டிசால்வ் ஆயிடும். அதை பார்த்துக்கோங்க. அது மாதிரிதான் இருக்கும், சிம்பிளா தான் இருக்கும், இப்பெல்லாம் போட்டு உழுக்க மாட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அட பாஸ் பண்ணுவாருங்க. வேற ஏதாவது டவுட் இருக்குங்களா? சிலபஸ் வந்து அந்த அளவுக்கு டெப்தா கிடையாதுங்க, கொஸ்டின் அந்த அளவுக்கு டெப்தா போறது இல்லை. தமிழை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா டாபிக் வைஸ் தான் கொடுத்துருக்கான். இந்த டாபிக்ல இருந்து நடத்துவாங்க, அந்த டாபிக் மட்டும் நல்லா பார்த்துப்பாங்க. சரிங்களா? எப்படின்னா நீங்க 10th 6th இருந்து 12th வரைக்கும் நம்ம பார்க்கும்போது இப்ப 10 பாட்டுன்னா எக்கச்சக்கமான பாடல்கள் வந்து 10 பாட்டு உள்ளடக்க இருக்கு. பட் இது எங்க பிரச்சனைனா, அந்த அளவுக்கு இங்க தேவைப்படுதா, டிஆர்பிக்கு அந்த அளவுக்கு தேவைப்படுதான்னு கேட்ட கிடையாது. 10 பாட்டை பத்தி ஓவரால் ஐடியா, அதை யார் எழுதுனாங்க, எப்படி இருக்கு, எப்படி வளர்ந்துச்சு, எப்படி தொகுத்தாங்க, அந்த மாதிரி இருந்தா போதுமானது. முடிஞ்ச அளவுக்கு நடத்துறத பாருங்க, ஓகேவா? தமிழை பொறுத்த வரைக்கும். ஏன்னா இலக்கணம் இல்லை அப்படிங்கிறது ஒரு பெரிய அட்வான்டேஜ், ரொம்ப பெரிய அட்வான்டேஜ் வந்து இலக்கணம் இல்லை அப்படிங்கிறது. இலக்கணம் இல்லை அப்படிங்கும் போதே உங்களுக்கு வந்து ஸ்கூல் புக்கை படிக்கணும் அப்படிங்கிற ஒரு அவசியம் வந்து அங்க கட் ஆகும். மொத்த எல்லா டாப்பிக்கும் நீங்க எங்க இருந்து வேணா, இப்ப பாரதியார் கொடுத்துருக்கானா பாரதியாரை பத்தி நீங்க எங்க படிச்சாலும் பாரதியார் தான். அந்த மாதிரி நீங்க பார்த்துக்கோங்க. கரெக்டா? போக தேவையில்லை, ஏன்னா இந்த சிலபஸ் பெருசு, ரொம்ப பெருசு சிலபஸ். அதனால இங்கிலீஷ் அளவுக்கு அந்த அளவுக்கு இன்டெப்தா போக தேவையில்ல. நீங்க படிக்கிறத தெளிவா படிச்சுக்கோங்க. பேசிக், அந்த பேசிக்கா பக்காவா இருக்கும். அதை பேசிக்ஸை மட்டும் அடி வாங்கிடக்கூடாது, என்ன சரியா வச்சுக்கோங்க. வேற ஏதாவது டவுட் இருக்கா? சார் ஒரு டவுட் சார். சொல்லுங்கப்பா. சார் இப்ப நம்மளோட கூட்டுறவுல ஒரு ஹைரார்கி இருக்குல்ல சார், அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். ஏன்னா ரொம்ப எனக்கு அதுதான் சார் டவுட்டாவே இருக்கு. நான் அந்த கோர்ஸ படிக்கிறேன், ஆனா இருந்தாலும் எனக்கு அது தெரியல சார். நாம அது கிளாஸ் நடத்தும் போது நம்ம பார்ப்போம், சரிங்களா? கோஆபரேட்டிவ் மேனேஜ்மெண்ட், அந்த ஹைரார்கியை வந்து கோஆபரேட்டிவ் மேனேஜ்மெண்ட்ல சொல்லுவாங்க, அதை நீங்க தெரிஞ்சுப்பீங்க. ரைட்டா? ஆனா இப்ப நம்ம டிஆர்பி எழுதுறோம் அப்படின்னா அது கவர்மெண்ட் கீழே வராது, கரெக்டாங்க சார்? கவர்மெண்ட் கீழே தாங்க வரும். இல்ல கவர்மெண்ட் கீழே தான் வரும். பட் இது எப்படி இருக்காது அப்படின்னு கேட்டீங்கன்னா, கவர்மெண்ட் தான் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் கீழே தான் வரும். பட் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு அட்டானமஸ் பாடி அப்படிங்கிற மாதிரி இருக்கும், சரிங்களா? இவங்களுக்குன்னு தனியா ஒரு ரூல்ஸ் இருக்கும், இவங்களுக்குன்னு தனியா ஒரு ரெகுலேஷன் இருக்கும். கவர்மெண்ட் ஒட்டு மொத்தமா கண்ட்ரோல் பண்ண மாட்டாங்க, சரிங்களா? இதுவும் கவர்மெண்ட் கீழே தான் வரும். பட் கவர்மெண்ட் ஒட்டு மொத்தமா கண்ட்ரோல் பண்ண மாட்டாங்க, இவங்களுக்குன்னு தனியா ஒரு ரெகுலேஷன் இருக்கும். இவங்க பேங்கிங் செக்டர்ல வர்றதுனால நபார்டு, ஆர்பிஐ அப்படி போயிருவாங்க, சரிங்களா? ஓகே ஓகே சார்.
அது என்ன சொல்றீங்களா, அதை வந்து ஆர்பிஐ ஆமா பண்ணிதான் ஆகணும் அப்படின்னு இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லும் பட்சத்தில் பண்ணிதான் ஆகணும். இப்போதைக்கு பண்ணுவாங்க. ஏன்னா இதே கிரேட்ல இருக்கிற இன்னொருத்த வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு செக்டார்ல இருக்கிறவங்க நிறைய சேலரி வாங்கிட்டு இருக்கும் போது இந்த கிரேட்ல இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா அதை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. அது மாதிரி ஐ மீன் இது கொஞ்சம் அட்டானமஸ். ஏன்னா இவங்களை தனியா ரெகுலேட் பண்றதுக்கு ஆக்ட் இருக்கு, இவங்களை தனியா ரெகுலேட் பண்றதுக்கு ஆர்பிஐ இருக்காங்களே, ஆர்பிஐ நபார்டுக்கு எல்லாம் பவர் உண்டு. அது வந்து மோரர்லெஸ் ஒரு தனி பேங்கிங் செக்டார் மாதிரி தான் இயங்குவாங்க. படிப்போம், அதை பத்தி படிப்போம். ஆனா இதுல நம்ம அந்த எஸ்ஆர்பி மூலியமா எந்தெந்த போஸ்டிங் இது பண்ணுவாங்க, ஃபில் பண்ணுவாங்க, அதை மட்டும் கொஞ்சம் சொல்லுங்க. எஸ்ஆர்பியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இங்க டிஸ்ட்ரிக்ட்குள்ள சில கூட்டுறவு சங்கங்கள் இருக்கும் சரிங்களா. ஒரு டிஸ்ட்ரிக்ட் இருக்குன்னா அந்த டிஸ்ட்ரிக்ட்குள்ள கூட்டுறவு சங்கங்கள் இருக்கும். பெரும்பாலும் அந்த டிஸ்ட்ரிக்ட் கோஆபரேட்டிவ்ல இருக்கக்கூடிய அசிஸ்டன்ட் கிரேட் போஸ்டிங் வந்து ஃபில் பண்ணுவாங்க சரிங்களா. ஓகே உங்களுக்கு வந்து இதுல வர எல்லா போஸ்டிங்குமே அசிஸ்டன்ட் கிரேட் போஸ்டிங் தான் ஓகேவா. ஆபீசர் கிரேட் போஸ்டிங் எதுவும் வராது, அசிஸ்டன்ட் கிரேட் போஸ்டிங் மட்டுமே உங்களுக்கு எல்லாம் வரும் ஓகேவா. கார்டன் மெயின்டைன் பண்றதுலாம் இதுல வராதுங்க. அது எஸ்ஆர்பில அது தனியா. இதை பொறுத்த வரைக்கும் அந்த பேங்க்குள்ள இருக்கு இல்லைங்களா, அங்க இருக்கக்கூடிய அக்கௌண்டன்ட், அங்க ஆபீஸ் மெயின்டெனன்ஸ் அது இருக்கு இல்லையா, அந்த போஸ்டிங் மட்டும்தான் இங்க ஃபில் பண்ணுவாங்க ஓகேவா. அசிஸ்டன்ட் அந்த கிரேட்ல மட்டும்தான் ஃபில் பண்ணுவாங்க. அதுக்கு எம்டிஎஸ் அதெல்லாம் இங்க ஃபில் பண்ணணும். நீங்க சொல்றது வந்து எம்டிஎஸ் ஸ்டாஃப், எம்டிஎஸ் ஸ்டாஃப்லாம் வந்து இதுல ஃபில் ஆகாது. அது தனியா அவங்க டைரக்டாவே போட்டுப்பாங்க ஓகேவா. டைரக்டாவே போட்டு டைரக்டா எடுத்துப்பாங்க, எக்ஸாமினேஷன் மாட்டாங்க. அதுக்கு இந்த அசிஸ்டன்ட்டுக்கு மேல போனீங்கன்னா உங்களுக்கு டிஎன்பிசிக்குள்ள வந்துடும். ஜூனியர் அசிஸ்டன்ட் தனியா வந்துருவாங்க. அது மட்டும் குரூப் 2 ஏழு அசிஸ்டன்ட் வந்துருவாங்க. குரூப் 2ல அங்க இருக்கக்கூடிய கோஆபரேட்டிவ் இன்ஸ்பெக்டர் வந்துருவாங்க. குரூப் 1ல டிஆர்பி இன்ஸ்பெக்டர் வந்துருவாங்க. டிஸ்ட்ரிக்ட் ரெஜிஸ்டர் வந்துருவாரு. ஸோ அங்க போயிடும். வேற வெறுமனே டிஆர்பினா அந்த பேங்கிங்கை தவிர்த்து வேற என்ன விஷயம் வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சிவில் சப்ளைஸ் கார்பரேஷன் இது இருக்கீங்களா, அந்த ரேஷன் கடைகள்ல பிடிஎஸ் சிஸ்டம் கொடுப்பாங்களே, அதுவும் சேர்ந்து புது விநியோக திட்டத்தின் கீழே வரக்கூடிய அந்த தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கழகம் இருக்கும். ஸோ அந்த கழகத்துக்கு கீழே வரக்கூடிய விஷயங்களையும் இங்க மெயின்டைன் பண்ற மாதிரி இருக்கும். அதுலயும் உங்களுக்கு வேகன்சி வரும். இந்த டிஆர்பி கீழே ஃபில் பண்றது அதுலயும் உங்களுக்கு வேகன்சி வரும், அதையும் ஃபில் பண்ணாங்க. வெறுமே பேங்கிங் மட்டும் இல்ல. புரியலங்க. ஆவின்ல வந்து டிஎன்பிசி கீழே வந்துருங்க. ஆவினை பொறுத்த வரைக்கும் தனியா அவங்க தனியாவே எக்ஸாம் கண்டக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. லாஸ்ட் இயர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆவின்ல கொண்டு வந்து லிங்க் பண்ணியிருக்காங்க. இந்த வருஷம் குரூப் 4ல ஆவின்ல இருந்து வேகன்சி வந்திருக்கு, 2ல ஆவின்ல இருந்து வேகன்சி வந்திருக்கு சரிங்களா. மாதிரி தாராளமா படிக்கலாம். அது தெரியல, அதை கேட்டுக்கோங்க. ஆனா நீங்க இங்க படிச்சுட்டு போகலாம். சார் நம்மளோட இந்த சிலபஸ், இந்த கோஆபரேட்டிவ் சிலபஸை வச்சுட்டு நம்ம வேற என்னென்ன சார் எக்ஸாம் எழுதலாம்? இப்போ வந்து இந்த இருக்குல்ல சார், அதுக்கு தனியா அதுக்கெல்லாம் எக்ஸாம் எப்படி சார்? அதுக்கும் கோஆபரேட்டிவ் மூலமா தாங்க ஃபில் பண்ணுவாங்க. அதுக்கு எஸ்ஆர்பி மூலமா ஃபில் பண்ணுவாங்களா, டிஆர்பி மூலமா ஃபில் பண்ணுவாங்களா சார்? எஸ்ஆர்பி மூலமா வருங்க. அது எஸ்ஆர்பி மூலமா வரும். பட் அங்க இருந்து போஸ்டிங்ஸ் எல்லாம் பெரிய லெவல்ல வரதில்லைன்னு வச்சுக்கோங்க. அதெல்லாம் வந்து இந்த சிவில் சப்ளைஸ் கார்பரேஷன்ல இருந்து அடைய போறவங்க தான் ஓகேவா. ஓகே கோஆபரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் வந்து நீங்க கோஆபரேட்டிவ் ரிலேட்டடா என்னென்ன இது பண்றீங்களோ அது எக்ஸாமினேஷன் இருக்கோ, ஸோ அது ரிலேட்டடா இருக்கக்கூடிய எக்ஸாமினேஷன் எல்லாத்துலயும் பொருந்தும் ஓகேவா. பெரிய லெவல்ல டிஆர்பி தவிர்த்து வேற எங்கேயும் இந்த சிலபஸ் வந்து இல்ல சொல்ல போனா இல்ல இன்னைக்கெல்லாம் இருந்துச்சு. இப்படின்னா டிஎன்பிசியில கூட ஜூனியர் கோஆபரேட்டிவ் இன்ஸ்பெக்டர் அப்படிங்கக்கூடிய ஒரு போஸ்டிங் தனியாவே எக்ஸாமினேஷன் தனியா தான் நடத்துவாங்க. பட்
இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த எக்ஸாமை கொண்டு வந்து குரூப் 4ல குரூப் 2ல அப்படியே பிரிச்சு மெர்ஜ் பண்ணினதுனால அது என்னாச்சு அப்படின்னா இந்த கோர்ஸ் வந்து அது ஒரு எலிஜிபிலிட்டியா மட்டும் வச்சிருக்காங்க. அந்த போஸ்டிங் போகணும்னா இந்த கோர்ஸ் நீங்க முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க, இல்லை அட்மிஷன் போயிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. பட் சிலபஸ்ல அதை கொண்டு வரதில்லை, உள்ள கொண்டு வரதில்லை அந்த மாதிரி. வேற குரூப் 2 போஸ்டிங்ல நம்மளோட கோஆபரேட்டிவும் தனியா ஒரு இது இருக்கா சார்? கண்டிப்பாங்க. குரூப் 2ல இருக்குங்க. குரூப் 2ல வந்து சீனியர் இன்ஸ்பெக்டர் இன் கோஆபரேட்டிவ் வந்து அங்க வந்தா வரும். சீனியர் இன்ஸ்பெக்டர் இன் கோஆபரேட்டிவ் வந்து அங்க இருந்தா வரும். அது மட்டும் இல்லாம ஜூனியர் ஆடிட் இன்ஸ்பெக்டர் அங்க இருந்தா வருவாங்க, டிஎன்பிசில இருந்தா வருவாங்க. ஆடிட் இன்ஸ்பெக்டர் அதெல்லாம் இருந்தா வரும். குரூப் 2 ஏல இருந்து வருவாங்க. அதுக்கு அடுத்து உங்களுக்கு குரூப் 4ல வந்து ஜூனியர் ஆடிட் கோஆபரேட்டிவ் இன்ஸ்பெக்டர் வந்து குரூப் 4ல இருந்து வருவாங்க. இந்த வருஷம் வந்து 2 வேகன்சி என்னமோ வந்து அதுல இருந்து வருவாங்க. அதுக்கு அடுத்து இதை தவிர்த்து ஜூனியர் அசிஸ்டன்ட், ஆஃபீஸ் ரிலேட்டடான ஆஃபீஸ் விஷயங்களை பார்க்கக்கூடிய ஜூனியர் அசிஸ்டன்ட்டும் வருவாங்க. ஓகேவா, அது ரெகுலரா வரக்கூடியவங்க தான். டெக்னிக்கல் ஓரியன்டா இவங்க 3 பேர் உள்ள வருவாங்க. வேற ஜென்ரலா இது மட்டும் பார்த்துக்கோங்க. சிம்பிளா ரெகுலரா கிளாஸ் அட்டன் பண்ணுங்க. டவுட் இருக்கும் பட்சத்தில் கேட்டுக்கோங்க. அண்ட் முடிஞ்ச அளவுக்கு நிறைய பேசுங்க. ஓகேவா, எப்படி சொல்றேன்னா நம்ம வரோம் போறோம் அப்படிங்கிறத தவிர்த்து டவுட் இருந்துச்சுன்னா தாராளமா கேளுங்க. முடிஞ்ச அளவுக்கு பேசுங்க. ஓகேவா, என்ன நான் சொல்றேன்னா உங்களுக்கு டைம் இருக்கு, நோட்டிபிகேஷன் வரல, எவ்வளவு நாள் எக்ஸாம் அதெல்லாம் தெரில. டைம் இருக்குனால அந்த டைமை எஃபெக்டிவா யூஸ் பண்ணி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா, இன்னொன்னு நம்ம இங்க வரோம், படிக்கிறோம், கிளம்புறோம், அண்டு என்ன எக்ஸாமினேஷன் எழுதுறோம் அப்படிங்கிறதுலாம் 2வது விஷயம். வந்தோமா இங்க ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஏதோ டைம் ஸ்பெண்ட் பண்ண போறோம், என்ன கத்துக்க போறோம், அதை மட்டும் நீங்க ஃபுல்ஃபில் பண்ணிட்டு போய்க்கோங்க. சரிங்களா, பெருசா சொல்றதுக்கு இல்லை, ஆனா ரியாலிட்டி அதுதான். நீங்க வந்து சும்மா வந்து உட்காந்துட்டு போனீங்கன்னா அது வேஸ்ட், 10 காசுக்கு பிரயோஜனம் கிடையாது. அந்த 2 மணி நேரம் வேஸ்ட் தான். அந்த 2 மணி நேரத்துல உருப்படியா ஏதாவது வேலை பார்த்துருக்கேன். 2 மணி நேரம் இங்க உட்காடுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் கத்துக்கிறதுக்கு மட்டும்தான் நம்ம வரோம். அதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு எந்த மாதிரியான டவுட் இருந்தாலும் சரி, அது எவ்வளவு சில்லியா நீங்க அதை முடிவு பண்ண வேண்டாம். அது சில்லியா இருக்கு, பெருசா இருக்கு, இதை கேட்டா சிரிப்பாங்க அப்படிங்கிறதுலாம் இங்க விஷயமே கிடையாது. டவுட் இருந்துச்சா தாராளமா கேளு. ஏன்னா அதுல இருந்து நாம ஏதோ ஒண்ணு கத்துப்போம்னா எனக்கு நிறைய இருக்கும். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்கிற டவுட்ல இருந்து நான் எக்கச்சக்கமா கத்துப்பேன். எக்கச்சக்கமா நான் கத்துப்பேன். ஸோ அங்க ஒரு பையன் கேட்பான், அந்த டவுட்ல இருந்து அந்த கிளாஸ்ல இருக்க 10 பேர் கத்துப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும். ஸோ அது ரொம்ப முக்கியம். அண்ட் உங்களுக்கு ஏதாவது ஒரு தாட் இருக்கு அப்படின்னா அதை ஷேர் பண்ணுங்க. அது டெஃபினட்டா வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். என்ன குரூப் டிஸ்கஷன் கிடையாது, நம்ம பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். கண்டிப்பா கண்டிப்பா கேட்பாங்க. நான் எப்ப கேட்பாங்கன்னா கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, ஏன்னா அது ரிலேட்டடா நம்ம தெரியுதா இல்லையா அப்படிங்கிற மாதிரிதான். ஸோ அது போகும், கொஸ்டின் கேட்டுதான் உள்ள போவாங்க. அதெல்லாம் இருக்கும். வேற எல்லா சிலபஸ்க்கும் ஈக்குவலா இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. எல்லா சிலபஸ்க்கும் ஈக்குவலா இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஒரு இடத்துல மட்டும் ஸ்ட்ராங் ஆகிட்டு ஒரு இடத்துல எம்டியா விட்டுட்டு போகக்கூடாது. அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லா இடத்துக்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. எல்லாமே நமக்கு முக்கியம் தான். சரிங்களா, அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. எப்பவுமே அதை ஞாபகம் வச்சுக்கோ. வேற என்ன சொல்றது, படிங்க. ரொம்ப சிம்பிளா படிங்க. காம்ப்ளெக்ஸ் மட்டும் பண்ணிக்க வேண்டாம். சரிங்களா, எப்படி நம்ம காம்ப்ளெக்ஸ் பண்ணிக்குவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு டாபிக் ஆரம்பிச்சிருக்கவே மாட்டோம். ஒருவேளை அந்த டாபிக்ல அந்த வருமா வராதா, இல்ல அந்த டாபிக் நம்ம படிக்கிறது போதுமா, இன்னும் டெப்தா வேணுமா, அதெல்லாம் முடிவே பண்ணாங்க. படிப்போம், டெஸ்ட் எழுதுவோம். டெஸ்ட் எழுதும் போதே நமக்கு தெரிஞ்சிடும் அது வருமா வராதா, நம்ம தப்பா படிச்சிருக்கீங்களா, கரெக்டா படிச்சிருக்கீங்களா, போதுமா போதாதான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அதை நம்ம சரி பண்ணி, ஓகேவா. சரி பண்றதுலயும் கத்துக்கிறதுலயும் மட்டும் டிலே பண்ண வேண்டாம். ஓகேவா, ட்ரை பண்ணுங்க, சரி பண்ணுங்க, கத்துக்கோங்க. ஓகேவா, அவ்வளவுதான். சார், நம்மளோட இதுல கடன் சார்பற்ற சங்கம்னு சொல்லிட்டு ஏதாவது இது சிலபஸ் இருக்காங்க சார்? சிலபஸ்ல நான் கிரெடிட் சொல்லுங்க, என்னதுங்க? கடன் சார்பற்ற சங்கங்கள் நான் கிரெடிட்னு சொல்லிட்டு இருக்குல்ல சார். இந்த சர்க்கரை ஆலை
அந்த மாதிரி நான் கிரெடிட் இருக்குங்க, மார்க்கெட்டிங் அதெல்லாம் சொசைட்டி இருக்குங்க, அது எல்லாமே உங்களுக்கு வரும். அதான் அது சொல்றேன் இல்லையா இருக்கா உங்களுக்கு, சார்? நம்மளோட அதெல்லாம் சிலபஸ்ல இருக்குங்க. பார்த்தேன் சார், அதுல வந்து இல்லாத மாதிரி இருந்துச்சு சார், அதான் கேட்டேன் சார். அது இருக்குங்க, உங்களுக்கு வரும். சரிங்களா? ஓகே ஓகே சார். கிரெடிட் ஓகே சிஸ்டம், கிரெடிட் நம்ம பாக்குறோங்களே, அதுல இங்கே டைப் ஆஃப் கிரெடிட்ல இருக்கும். ஸோ அதில் வந்து பார்க்கும்போது நம்ம இதெல்லாம் பார்த்து தான் ஆகணும். சரிங்களா? ரொம்ப டெப்தா பார்க்க மாட்டோம், பட் அதெல்லாம் டச் பண்ணி தான் போகும். ஓகே ஓகே. ஸோ பார்த்துக்கோங்க. கேட்பான், அதை எப்படி கேட்பானா, கேட்டா ஒரு கொஸ்டின் 2 கொஸ்டின் கேட்பான். ஐ மீன் எப்படி சொல்றதுன்னா, ரேர் ஆஃப் தி ரேர் தான். பட் அதை கேட்டா அது எங்கேயாவது சிலபஸ்ல லிங்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ அது எந்த மாதிரி வரும்னா, இந்த கரண்ட் அஃபேர் ஓரியன்டான கொஸ்டின்ஸ் மட்டும்தான் அந்த மாதிரி வரும். மற்றபடி வேற எந்த கொஸ்டினுமே வந்து அப்படியே வெளியே வந்து கேட்பான் அப்படிங்கிற மாதிரிலாம் எதுவுமே கேட்க மாட்டான். இந்த போர்டுன்னு இல்லை, எந்த போர்டுமே கேட்க மாட்டான். சரியா? நம்மளுக்கு தெரியும். ஸோ அதை இது பண்ற மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, நம்ம இதோட முடிச்சுப்போம். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம டாபிக் பார்க்கும்போது அண்ட் சிலபஸ், ஐ மீன் சிலபஸ்க்குள்ள நம்ம நடத்தும் போது நிறைய பேசுவோம். ஓகேவா? ஸோ அது வேற ஏதாவது பெருசா ஒன்றும் இல்லை, நடத்த ரெகுலராக அட்டன் பண்ணுங்க, டெஸ்ட் அட்டன் பண்ணுங்க. கண்டிப்பா டவுட்ஸ் வரும், நிறைய கேள்விகள் வரும், நம்ம அதை பத்தி பேசுவோம், டிஸ்கஸ் பண்ணுவோம். சரிங்களா? ஓகே, கிளம்புவோமா? ஓகே ஓகே சார். உங்க பேர் தெரிஞ்சுக்கலாமா சார்? ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் இந்த லேட்டா வந்தோம் சார். ஓகே, என்னோட நேம் வந்து செங்கோட்டையன். சரிங்களா? அவங்களுக்கு வந்து எக்கனாமி ஃபேக்கல்ட்டிக்கு நான் வரேன். அவங்களுக்கு இதுல இது இருக்குங்களா, ஜெனரல் ஸ்டடிஸ் எக்கனாமி நான் எடுப்பேன். அண்ட் உங்களுடைய கோஆபரேட்டிவ்ல வரக்கூடிய கோஆபரேட்டிவ் கிரெடிட் அண்ட் பேங்கிங் அது நான் தான் எடுப்பேன். ஓகேவா? ஓகே சார். ஓகேப்பா. ஹலோ, சொல்லுங்கப்பா. சார் நான் இப்பதான் ஜாயின் பண்ணேன் சார். கிளாஸ் பத்தி டீட்டெயில் எதுவும் தெரியல. இல்லம்மா, பெருசா நம்ம வந்து கிளாஸ் இன்னைக்கு எதுவும் எடுக்கல. இன்னைக்கு வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் கேட்டீங்கன்னா, சிலபஸ் என்னென்னலாம் இருக்கு அப்படிங்கிறத மட்டும்தான் பேசியிருக்கோம். சரிங்களா? நீங்க கிளாஸ் டாபிக்ஸ் நம்ம நடத்துவங்களே அப்போ வாங்க, டெஃபினட்டா இதை பத்தி அப்பயும் உங்களுக்கு வந்து சில விஷயங்கள் சொல்லிதான் ஆரம்பிப்பாங்க. சரியா? ஓகேப்பா. ஓகேப்பா. சரி, ஓகேப்பா, தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம். தேங்க்யூ சார். தேங்க்ஸ்.